சத்குரு சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்திய முனிவர் பரம்பரையில் வந்த ஒரு கிரகஸ்த யோகி. அகஸ்திய முனிவர் விட்டு சென்ற ஆன்மீக பணிகளை அதே வீரியத்துடன் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்பவர். ஐநா சபையிலும் சர்வதேச பொருளாதார மாநாட்டிலும் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் போற்றத்தக்க வகையில் உரையாற்றிய போதும் கிராம மக்களுடனும் தமிழகத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடனும் இணைந்து பழகும் பண்பாளர். சத்குரு ஆன்மீக ரீதியில் பல பரிமாணங்களை கொண்ட மகா யோகியும் ஈடு இணையற்ற ஞானியும் ஆவார். மெத்த படித்தவர்களிடமும் படிக்காத பாமரர்களிடமும் அவர் அவர்களுக்கேற்ப அன்பை பொழியும் மனிதநேயம் மிக்கவர். காதல் என்றால் என்ன? இதுக்குள்ள புரிஞ்சிருக்கணுமே. புரியல. யாரும் வாய்ப்பு கொடுக்கல உங்களுக்கு. நாம் சாமான்யமாக இது பல விதமாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக இந்த காதல்ன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆழமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆனந்தமான உணர்வாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி உணர்வு வருது அவனுக்குள்ளன்னா, எந்த காரணத்தின எந்த ஒரு தன்மையினாலே அது தூண்டிப்பட்டிருந்தாலும் சரி, தூண்டுதல் எப்படியோ நடந்திருக்கலாம். ஆனால் அடிப்படையாக காதல்னா ரொம்ப ஆழமான ஈடுபாடு. இது சாமான்யமாக நாம் காதல்னா வெறும் ஆண் பெண்ணுக்கு நடுவில் வர ஈடுபாடுக்கு மட்டும் தான் சொல்லிக்கலாம். நான் சொல்கிறதுன்னா இது வெறும் ஆண் பெண்ணுக்கு நடுவில் மட்டும் நடக்க தேவையில்லை, ரொம்ப ஈடுபாடு. இப்போ நாம் எப்போ இவர் காதல் இருக்கிறோன்னு சொல்கிறோம், ரொம்ப நமக்கு ஈடுபாடு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு ஈடுபாடுன்னா, நானன்ற தன்மை குறைஞ்சு போச்சு. இது இங்கிலீஷில் இதுக்கு டெர்மினாலஜி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. என்னென்னா, இதுக்கு நம்ம ஃபாலிங் இன் லவ்னு சொல்லுவோம். கொஞ்சம் விழுந்ததான், நானன்ற தன்மை கொஞ்சம் விழுந்ததான். நோ ஸ்டாண்டிங் இன் லவ், நோ கிளைம்பிங் இன் லவ், நோ ஃப்ளையிங் இன் லவ், ஃபாலிங் இன் லவ். எனக்கு நானுன்ற தன்மை கொஞ்சம் கீழே விழுந்ததான், நானுன்ற தன்மை கொஞ்சம் குறைச்சாதான் இது முடியும். ஸோ காதல்ன்றது நானுன்ற தன்மை. இப்போது நீங்கள் தனியாக இருக்கிறப்போ எல்லாமே நான் தான், நீங்கள் தானே உங்கள் வாழ்க்கையில் ஹீரோ. இப்போ காதல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஹீரோ இல்லை, வேறு யாரோ நமக்கு மேலே இன்னொருத்தர் நமக்கு முக்கியமாயிட்டாங்க நம்ம வாழ்க்கையில். எப்போ நமக்கு மேலே இன்னொரு உயிர் நமக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சோ இதுக்கு காதல்னு சொல்லுவோம். இந்த காதல் இது நம்ம ரசாயனத்தினாலேயே தூண்டணுமா? அப்படி நடக்கும் ஒரு வயசில். வெறும் நம்ம ரசாயனத்து மாற்றத்தினாலேயே இந்த காதல் தூண்டுதல் நடக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, நாம் மனப்பூர்வமாக தூண்டிக்கலாமே. ஒரு மனிதனுக்கு ஒரு விலங்குக்கு இவ்வளோதான் வித்தியாசம். அவருக்கு அடித்ததான் அவர் போவாங்க, நமக்கு யாரும் அடிக்க தேவையில்லை, நாமே ஓடுறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் இல்லையா? இப்போ மாட்டு வண்டி இருக்குது, அவர் வேகமாக ஓட்டி வைக்கணும்னா யாரோ ஒருத்தர் தூண்டுனதான் அது ஓடுது, தானாக ஓடாது. ஆனால் இப்போது யாரும் ரேஸ் ஓடுறாங்க, அவர் யாரும் தூண்டல, அவரே வேகமாக ஓடுறாங்க. என்னத்துக்கு? அது மனிதனுடைய தன்மை. அவனுக்கு என்ன விருப்பமோ அது அவனை மனப்பூர்வமாக செய்ய முடியும், இன்னொருத்தர் தூண்ட தேவையில்லை. இந்த காதல் என்ற ஆழமான ஈடுபாடு எந்த மாதிரி ஈடுபாடுன்னா, நான்ன்றது கரைஞ்சு போச்சு, நான்ன்றது முக்கியமாக இல்லாமல் போச்சு. எனக்கு என் வாழ்க்கையில் நான் ஹீரோ இல்லை, வேறு யாரோ எனக்கு முக்கியமாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு தன்மை நடந்தால் கட்டாயமாக இதில் மனிதனுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமாக நான்ன்ற தன்மை குறைஞ்சதான் மனிதனுக்கு இன்னொரு தன்மை கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காதல்ன்றது ஒரு மைனர் ஸ்கேல். அதே ரொம்ப உயர்ந்த நிலையில், ரொம்ப உயர்ந்த நிலையை நான் சொல்ல வேண்டாம், உயர்ந்த நிலைன்னா தப்பாயிடும். ரொம்ப தீவிரமாக நடந்தால் இதுக்கு பக்தின்னு சொல்லுவோம். நானன்ற தன்மை முழுமையாக குறைஞ்சு போச்சு, எனக்கு வேறு ஏதோ எனக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு, இப்போ இதுக்கு பக்தின்னு சொல்லுவோம். காதலுக்கு பக்திக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை.
ஈடுபாடு நிலையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. காதலில் இன்னும் எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. நான் இப்படி இருந்தால் அவர் அப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவருக்கு உங்களுக்கு முழுமையான காதல் நடக்காது. எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா சரி நான் இப்படி தான் இருக்க போகிறேன், என்னதுக்குன்னா எனக்கு இன்னொரு உயிர் எனக்கு மேலே ரொம்ப முக்கியமாயிடுச்சு. எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற கவனமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் காதல். இல்லைன்னா மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம். நிறைய பேர் மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம்க்கே காதலை நினச்சிக்கிறாங்க. நீ இது கொடுத்தா நான் அது கொடுப்பேன், நீ அது கொடுத்தா நான் இது கொடுப்பேன், நீ அது கொடுக்கல நான் இது கொடுக்க மாட்டேன். இது மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் தானே, இது விவகாரம். இந்த விவகாரம் காதலாக சாமானியமாக மக்களை அவருக்குள்ளேயே ஏமாற்றுக்குவாங்க, இன்னொருத்தர் ஏமாற்றுவாங்க. ஆனால் காதல் என்ற மனிதனு உணர்தான் நான் என்ற தன்மையே குறைச்சி அவனு இன்னொரு உயிர் அவனுக்கு மேலே முக்கியமாக உணர்தான் அவனு கட்டாயமாக அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு ஆழமான தன்மை கட்டாயமாக வரும். காதல் நடக்கணும் எல்லாருக்கு. ஆனால் மியூச்சுவல் பெனிஃபிட்க்கு காதலன் பேர் கொடுத்து இல்லாத பிரச்சனையில் வாழ்க்கையில் சிக்கக்கூடாது. To continue the question, Guruji, இப்போ லவ்னு வந்து there were many people falling into love as you told. They keep falling in, falling out. That's different. Yeah, there are many people. நிறைய பேர் வந்து அந்த காதலில் உளுந்து அவங்களே தண்ணியை அழிச்சிக்கிறாங்க. எப்படி சூசைட் அட்டெம்ப்ட் இல்லை when they think that person is more than my life, எனக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க என் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சும் போது அவங்களால அந்த செப்பரேஷன் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ தட் பிகம்ஸ் ஆஸ் டீனேஜர்ஸ். இது என்னன்னா இது மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் பண்ணாங்க, இவர் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அவர் ரிட்டர்ன் பண்ணல, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, இது அதே மாதிரி தான். ஒரு வியாபாரத்தில் லாஸ் ஆகிடுச்சு இருக்கு. இது காதல் இல்லை. காதல் இருந்தால் என்ன, நமக்கு யாரு கூட காதலும் அவர் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஆசை தானே நமக்கு. இதுக்கு தான் நான் காதல்ன்றது இது ரசாயன தூண்டுதல்னால நடக்கிறதுனால இப்படி டிரான்சாக்ஷன் நடக்குது. இது நாம் ஒரு நிலையில் ஒரு வயசில் ஏதோ இந்த மாதிரி தூண்டுதல் நடக்கலாம் நமக்கு. ஆனால் நாம் என்ன பார்க்கணுன்னா, இப்போ ஒரு மனிதருக்கு கூட காதலாய் இவ்வளோ அழகான ஒரு உணர்வு நமக்குள்ளே வர முடியும்னா, நாம் எல்லா உயிர் கூட இந்த மாதிரி காதலிக்க முடியும்னா, பிரதியொரு உயிர் கூடயோ பிரதியொரு ஜீவராசி கூடயோ நாம் இந்த மாதிரி காதலிக்க முடியும்னா இதுக்கு தான் ஆன்மீகம்னு சொல்லுவோம். You just fell in love with one girl only. These days that also have to ask a question. Girl? Okay. But suppose இது ஒருத்தர் கூட இப்படி காதலிச்சதுனாலே இவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் கிடைச்சி உயிர் போனாலும் சரி என்ற மாதிரி உணர்வு வர மாதிரி இருந்தால், வெறும் ஜீவராசி கூட மட்டும் இல்லை, ஜீவத்துக்கு மூலமாக இருக்கிற மண்ணு கூடயோ கல்லு கூடயோ செடி கூடயோ எல்லா கூடயும் நமக்கு இந்த ஈடுபாடு, இந்த அளவுக்கு ஈடுபாடு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணிக்க முடியுமா? இந்த மாதிரி நிலைக்கு வந்தால் தான் ஆன்மீகம்னு சொல்லுவோம். நம்ம ஈடுபாடு இப்போது ஒரு நோக்கத்தில் இல்லை, எது கூட இருந்தாலும் முழு ஈடுபாடு. இப்போ இங்கே இருக்கிறாங்க எல்லாமே, இங்கே ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு 3-4000 பேர் இருக்கிறாங்க ஆசிரமத்தில். சாமான்யமாக ஒரு 10-20 லட்சம் வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. எங்கே போனாலும் என்னை கேட்குறாங்க எல்லாருமே, எப்படி சத்குரு இப்படி அவருக்கு ஒரு காசு இல்லை, ஒரு பயன் இல்லை, எதுக்கு வந்து இப்படி செயல் செய்கிறாங்க, எதுக்கு இப்படி பாடுபடுறாங்க, காலையிலேருந்து நைட் ஒர்க்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, டே அண்ட் நைட் இல்லை, சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாம் பண்ணுவாங்க, எதுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், அவருக்கு எல்லாமே என் பார்த்த காதல் ஆயிடுச்சு. நான் இப்படியே ஒரு மைக்ரோசாஃப்ட் இதில் ஒரு 45 முதன்மை அதிகாரிகளுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். இந்த 45 பேருக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு 8 பேர் வாலண்டியர்ஸ் நம்ம ஆள் இருக்கிறாங்க. அவரெல்லாம் சுறுசுறுப்பாக ஏதோ பண்ணுறாங்க, சுத்த தேவை இருக்கிற சப்போர்ட். இவரெல்லாம் இப்படியே பார்த்தாங்க, இவரெல்லாம் பெரிய மேனேஜர்ஸ், ஒருத்தர் 1000 பேர் மக்களை மேனேஜ் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னலாக. இவர் கேட்டாங்க, எப்படி இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக இவ்வளோ ஒரு ஆர்வமாக வேலை பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறீங்க இவருக்கு? நாம் கேட்டோம், இவரெல்லாம் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சம்பளம் கூட கிடையாதுன்னு. நான் சம்பளம் மட்டும் கிடையாது இல்லை, அவர் ட்ராவல் பண்ணது அவருடைய பணத்தோட செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க, நம்ம ட்ராவல் கூட காசு கொடுக்கல, அவரே வர்றாங்க. எப்படி இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவருக்கெல்லாம் என் பார்த்த காதல், அதனால தான் அப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணாலும் ஓடி ஓடி பண்ணுறாங்க. நான் சும்மா போய் பண்ணங்கன்னா அவர் ஓடி போய் பண்ணுறாங்க.
அப்படியா அப்படின்னு நாம் எப்படி அவர் நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்ம காதலிக்கிற மாதிரி பண்ணுறது, என்ன பண்ணணும் நாமன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவருக்கு காதலில் வர்றதுக்கு முன்னாடி நான் காதலில் அவர் கூட, அதனால அவர் இப்போ ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் சொன்னேன். ஓ, நமக்கு அவ்வளோ எல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. They're saying they don't pay us that much to fall in love with everybody. Because falling in love is not a chore. So most beautiful thing you can do is you can place yourself aside. So love is இந்த காதல் என்றது தியானத்துக்கு ஒரு தயார் பண்ணிக்கிற நிலைன்னு வச்சுக்கலாம். என்னுடைய நானுன்ற தன்மை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க முடியும் கொஞ்சம் நேரம்னா, நீங்கள் கொஞ்சம் தியானத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க. என்னதுக்கு தியானம்னா இங்கே இப்படி உட்காந்து நானுன்ற தன்மை இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிறது. நானுன்ற தன்மை முழுமே இல்லாமல் இங்கே உட்கார முடியும் அண்ணா, இதுக்கு தியானம்னு சொல்லுவோம், அடையாளமே இல்லாமல். இதுக்கு ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் காதலில் நடந்திருக்குது. அதனால தான் எங்கே போனாலும் எந்த ஆன்மீகம் எடுத்தாலும் முதல்ல அன்பாக இருக்கணும்னு சொன்னது என்னத்துக்குன்னா, அன்புன்றது அது ஏதோ ஒரு பெரிய குவாலிட்டின்னு இல்லை, அதனால ஏதோ நடக்குதுன்னு இல்லை. ஒன்று, உங்களுடைய உணர்வு இனிப்பாக இருக்குது அன்பாக இருக்கிறப்போ, இல்லையா? அன்பாக இருக்கிறப்போ உங்களுடைய உணர்வு இனிப்பாக இருக்குது. உங்கள் உணர்வு இனிப்பாக இருந்தால் தான் நீங்கள் 4 பேருக்கு இனிப்பாக நடப்பீங்க. உங்களுக்குள்ள ஏதோ போராட்டம் நடக்கிறப்போ யார் பார்த்தாலும் இப்படி தானே, அப்படி தானே? உங்களுக்குள்ளே ஏதோ நடக்குது எரிச்சல், யார் பார்த்தாலும் கடிக்கிறது தானே நாம். இப்போ நமக்கு ரொம்ப இனிப்பாக இருக்குது இங்கே உட்காந்தா, இப்போ தான் நம்ம 10 பேருக்கு இனிப்பாக இருக்க முடியும். இது நீங்கள் இனிப்பாக இருக்கீங்களோ அவருக்கு இனிப்பாக இருக்க போகிறீங்களோ இதெல்லாம் முக்கியமானது இல்லை. எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா, நானுன்ற தன்மை குறைச்சிட்டிங்க. நானுன்ற தன்மை குறைக்கிறது என்னத்துக்கு தேவைன்னா, இது நீங்கள் உருவாக்குனது. நீங்கள் உருவாக்கியிருக்கிற படைத்தல் இருக்குது, அதெல்லாம் உங்கள் மனத்திலேயே இருக்குது. அது நீங்கள் குறைச்சாதான் படைத்தவன் உருவாக்கியிருக்க படைத்தல் உணர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. உங்களுதே கதை. கடவுள் உருவாக்குனது நீங்கள் தானே, நீங்கள் தானே. கடவுள் அன்ற ஏதோ ஒரு ரூபம் உருவாக்குனது, அந்த ஐடியா உங்களுக்கு தானே, மனிதன் உருவாக்குனது தானே. இது எல்லாம் உருவாக்கி வச்சா படைத்தவன் உருவாக்கின படைத்தலுக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் உருவாக்கின படைத்தல் கொஞ்சம் கீழே வச்சா அப்போ தான் படைத்தல் உருவாக்கின உண்மை, படைத்தவன் உருவாக்கின படைத்தல் அந்த உண்மை நமக்கு தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட தொடர்பு வந்தால் மனிதன் எப்பவுமே ஆனந்தம் தான், பேரானந்தம் தான், வேறு எப்படி இருக்க முடியாது. இந்த ஒரு பேரானந்தத்து தன்மை காதல் இருக்கிறவனும் முழுமையாக உணரலை, ஆனால் கொஞ்சம் அப்பப்போ ருசி பார்க்குற அளவுக்கு திரும்ப வந்துடுச்சு அவனுக்கு காதல்னால. அந்த காதல் இல்லைன்னா அவனுக்கு அந்த ருசியே இல்லாமல் இருக்கிறான். அந்த மாதிரி இல்லவே இல்லை. வாழ்க்கை என்ன கஷ்டம், வாழ்க்கை என்ன போராட்டம், வாழ்க்கை என்ன அது, வாழ்க்கை என்ன இதுன்னு முடிவெடுத்து உட்கார்ந்துருக்கிறான். கொஞ்சம் காதல் இருக்கிறவனுக்கு தான் கொஞ்சம் உணர்வு வந்திருக்குது, வாழ்க்கைன்னு ஆனந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெட்டு போச்சு இப்போ. அது ஒன்று நடந்திருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சியே நான் சொல்கிறான். அவனுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது, நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கிறதே தெரியல. வாழ்க்கைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. வாழ்க்கைன்னா காதல் தான். யாரும் காதலிக்க கூடாது. வாழ்க்கைன்னா காதல் தான். ஒரு மூச்சையும் காதல் மாதிரி இருந்தால், இப்போது காதலிக்கிறது என்னென்ன ஈடுபாடு. இப்போ இந்த காற்று கூட உங்களுக்கு ஈடுபாடு இருக்குதா இல்லையா? ஈடுபாடு இருக்குதா? நீங்கள் இப்படி பண்ணால் எடுத்துருவேன் நான். இருக்குதா? கொஞ்சம் உயிரோட்டமாக சொல்லுங்கள். இருக்குதா? இருக்குது. இப்போ நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக, ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப கவனமாக ஈடுபட்டு பாருங்கள். பெரிய காதல் தானே. உள்ளே போகிறாங்க வர்றாங்க அவரு, அப்படி தானே. இன்னொரு மனிதன் கூட எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த 2 உடல் முழுமையாக சேர்த்து முடியல. எவ்வளவோ பண்ணிக்கிங்க நீங்கள், முழுமையாக ஒன்றும் பண்ணிக்க முடியலையே, இல்லையா? அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். இது அப்படி இல்லை. இது உள்ளே போய் நமக்குள்ளே ஒரு பாகமாக போகுது. சாப்பிட்றீங்களா? காலையில் இந்த இட்லி சாப்பிட்டீங்க, பெரிய காதலாக இல்லையா? போய் உங்களுக்குள்ளே ஒன்றா போயிடுவாங்க இவர். இட்லி சாமானியமா? காதல் தானே இது. சும்மா இப்படி போய் இப்படி வரமாட்டாங்க, போய் நமக்குள்ளே ஒன்றா சேர்ந்துடுவாங்க, நமக்குள்ளே பாகமாக போயிடுவாங்க. இதுக்கு மேலே காதலான்னு கேட்குறேன். ஆனால் கவனம் இல்லாமல் பண்ணுறீங்க. கவனமாக பண்ணால் சாப்பிட்றதே ஒரு பெரிய காதலா, சுவாசிக்கிறதே ஒரு பெரிய காதலா. எங்கே பார்த்தாலும் காதல் தானே. உயிரோட்டமே காதலாக நடத்துனீங்கன்னா
அப்போ தான் வாழ்க்கையோடைய முறை என்னன்னு புரியும். இல்லைன்னா மனத்து முறை மட்டும் தான் புரிஞ்சிருக்குது, எண்ணத்து முறை மட்டும் தான் புரிஞ்சிருக்குது, வாழ்க்கை முறை புரியல. ஈடுபாடு இல்லாமல் எதனா உணர முடியுமா? ஈடுபாடு இல்லாமல் எதனா புரியுமா? இல்லை. எது உணரணுன்னாலும் முழு ஈடுபாடு இருந்தால் தானே நமக்கு அது உணர முடியும். இருக்குதா ஈடுபாடு? அப்படி இங்கே சுவாசம் இங்கே நடக்குது, வேற எங்கேயோ ஓடுது மனம். இங்கே எல்லா மக்கள் இருக்காங்க, வேற எங்கேயோ நடக்குது. உயிர் இங்கே நடக்குது, நம்ம மனம் எங்கேயோ இருக்குது. இந்த ஈடுபாடு கொண்டு வந்தால் இதுதான் காதல். வேற எது பற்றி கவனம் இல்லை, நமக்கு முழு ஈடுபாடு. இங்கே நம்ம எது கூட இருக்கிறோமோ அது கூட முழு ஈடுபாடுன்னா இதுதான் காதல். காதலிக்காம வாழ்றவனை கழுதைன்னு சொல்லிக்கலாம். கழுதை கூட காதலிக்குது, அதுக்கு கீழே தான். நிறைய பேர் சொல்கிறாங்க மெடிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. எவ்வளோ தூரத்துக்கு do you think it's true? அதுக்கப்புறம் is it scientifically proven? இதுக்கு இப்போ நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. பட் சயின்டிஃபிக் எவிடன்ஸுக்கு மேலே தனி மனிதனுடைய அனுபவம்ன்றது சயின்டிஃபிக் எவிடன்ஸுக்கு மேலே முக்கியமானது. என்னதுக்குன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸு 5 வருஷத்துக்கு மாறியே இருக்குது. இது ஒரு மனிதனுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வருமா? மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, மனத்தை அடிப்படையை நம்ம மாற்றிக்க முடியும். மனத்தை அடிப்படை மட்டும் இல்லை, உடலுடைய அடிப்படையை மாற்றிக்க முடியும். உடல் அடிப்படை மட்டும் இல்லை, நமக்கு உடலுக்கு மூலமான இப்போ உங்களுக்கு உங்கள் மனம் எப்படி ஓடுது, உங்கள் மூக்கு எந்த ஷேப்பில் இருக்குது, உங்களுக்கு கலர் எப்படி இருக்குது, இது எல்லாமே உங்கள் ஜெனட்டிக்ஸ்னால டிசைட் பண்ணது. இந்த ஜெனட்டிக் மெமரின்னு இருக்குது. உங்கள் தாய் தந்தைக்கு எப்படி இருந்தோ அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வந்திருக்கு. இது பிஹேவியரல் பேட்டர்ன்ஸில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பழக்கத்தன்மை மட்டும் இல்லாமல் அவனை உடல் தன்மை, இப்போது நம்ம தாய் தந்தைக்கு ஏதோ ஒரு உறுப்பு வீக்காக இருக்குது, அதே உறுப்பு நமக்குள்ளே வீக்காக வர முடியும், அதே நோய் நமக்கு வர முடியும். இது கூட நம்ம மாற்ற முடியும். முழுமையாக நம்ம ஜெனட்டிக் மெமரியே அடிப்படையான நிலையில் நம்ம மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா தியானம்னு என்ன? தியானம்னா ஒரு குறிப்பிட்ட செயல் இல்லை, தியானம்னு அது ஒரு குறிப்பிட்ட நிலை. அந்த நிலைக்கு வர்றதுக்கு பலவிதமான தந்திரங்கள் இருக்கலாம், பலவிதமான கருவி இருக்கலாம். முக்கியமாக இது ஒரு நிலை. இந்த நிலைக்கு ஒரு இது வார்த்தையில் விவரிக்கிறது கொஞ்சம் எப்படி சொன்னாலும் மக்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால நான் ஒரு ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ஒரு அடிப்படையான நிலையில் சொல்லலாம். தியானம்னு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இப்போ நான் இங்கே உட்கார்ந்தா என் மனம்ன்றது இவ்வளோ தூரத்தில் இருக்குது, உடல்ன்றது இங்கே இருக்குது, நான்ன்றது கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த 3 தன்மை தனித்தனியாக நாம் தொடர்ந்து உணர முடியும்னா இதுக்கு நாம் தியானம்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி தனித்தனி ஆயிடுச்சுன்னா எப்படி பண்ணுறது? எப்பவுமே நாம் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நிலை, ஏதோ ஒரு தன்மை, ஏதோ ஒரு கருவி நாம் முழுமையாக உபயோகப்படுத்தணுன்னா, புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் இடைவெளி இருந்தால் தான் நாம் அது பண்ண முடியும். ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, நாம் இந்த பூமி மேலே மனிதர் இவ்வளோ ஆயிரம் வருஷத்துலேருந்து இருக்கிறாங்க. இந்த பூமி உருண்டையாக இருக்குதா இல்லை ஃப்ளாட்டாக இருக்குதா, இல்லை இது தட்டையாக இருக்குதா இல்லை உருண்டையாக இருக்குதான்னு நமக்கு புரியல. விவாதத்துக்கு மேலே விவாதம் நடந்தே இருந்தது. இந்த விவாதம் தொடர்ந்து நடந்தே இருந்திருக்கும். இது எப்போ செட்டில் ஆகிடுச்சுன்னா மனிதன் பறக்க ஆரம்பிச்சிட்டான். மேலே போய் இப்படி பார்த்தான், ஓ உருண்டை தான் இருக்குதுன்னு புரிஞ்சிடுச்சு. அங்கே போய் சந்திரமண்டலத்தில் போய் நின்று இப்படி பார்த்தான், 100% நமக்கு புரிஞ்சிடுச்சு பூமி எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் நீங்கள் படித்தது டெக்ஸ்ட் புக்கில் படித்ததெல்லாம் விட்டுடுங்க. இங்கே அப்படி இப்படி நடந்து அங்கே நடந்து எனக்கு சொல்லுங்கள், இந்த பூமி தட்டையாக இருக்குதா உருண்டையாக இருக்குதா? உங்கள் அனுபவத்தில் இப்போ கூட தட்டையாக தான் இருக்குது, உண்மைதானே? நாம் இதே விவாதம் பண்ணியே இருப்போம் தொடர்ந்து. நாம் இது மேலே இருந்தால் இதுலேருந்து கொஞ்சம் தூரமாக போனதுனாலே தான் நமக்கு இப்போ முழுமையாக புரிஞ்சிடுச்சு. இது கூட அப்படி தான். இந்த உடல் இந்த மனம்ன்றது ரெண்டும் நீங்கள் வெளியிலேருந்து சேர்த்துனது தானே. இந்த எதை நீங்கள் உடலான்னு சொல்கிறீங்களோ இது எப்படி உங்களுக்கு வந்துடுச்சு? நாம் சாப்பிட்ட உணவு எல்லாமே உள்ளே போய் அந்த படைத்தலுக்கு மூலமானது நாம் சாப்பிட்ட உணவு போட்டு இந்த மாதிரி ஒரு உடல் நமக்கு தயார் பண்ணிடுச்சு.
உங்கள் மனத்தில் இருக்க தன்மை எல்லாமே வெளியிலேருந்து சேர்த்துனது தானே. நாம் எது நமக்குள்ளே சேர்த்துக்கிறோமோ அதெல்லாம் நமதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் நானுன்னு வச்சா இது பைத்தியம் தானே. இப்போது இந்த கப்பு இங்கே இருக்குது. நான் இப்படியே பேசுகிறப்போ சடனாக இந்த கப்பு என்னோட இது சொன்னால் இது ஏதோ சத்குருக்கு ஏதோ பிரச்சனை, பட் ஏதோ ஞானின்னு சொல்கிறாங்க கேட்டுக்கலாம் உட்காந்துக்குவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த கப்பு இது நானுன்னு சொன்னேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போகலாம், இது நமக்கு அப்பாயத்து மாதிரி தெரியுது. இப்படி தானே? இப்போ நீங்கள் இப்படி தானே, பிளேட்டில் சாப்பாடு வருது, இது என்னுடைய சாப்பாடுன்னு சொல்கிறீங்க, சாப்பிட்டு இது நானுன்னு சொல்கிறீங்க. பைத்தியம் தானே. இந்த பைத்தியத்துலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா இதுக்கு தியானம்னு சொல்கிறது. இங்கே உட்காந்தா உங்கள் அனுபவத்தில் மனோன்றது இங்கே இருக்குது, உடல்ன்றது இங்கே இருக்குது, நான்ன்றது தனியாக இருக்குது. இது தொடர்ந்து உங்களுக்கு அனுபவம் வந்துடுச்சுன்னா அப்போ தான் நீங்கள் இந்த உடல் இந்த மனம் முழுமையாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதோடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. உடல் சொன்ன மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க, மனம் சொல்ல மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க. எப்படி நடக்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் உடல் மனம் நடக்கணுமா? இல்லை உங்கள் உடல் மனம் சொன்ன மாதிரி நீங்கள் நடக்கணுமா? எப்படி இருக்கணும்? யார் ஆள் மேலே இருக்கணும்னு கேட்குறேன். உடலுடைய ஆள் மேலே நீங்கள் இருக்கணுமா? உங்கள் ஆள் மேலே உடல் இருக்கணுமா? உங்களை ஆள் மேலே இருக்கணும் தானே உங்கள் மனம் உடல். இது ரெண்டு நம்ம ஆழ்மைக்கு வந்துடுச்சுன்னா இதுக்கு தியானம்னு சொல்லுவோம். இது யாரோ குகையில் உட்கார்ந்த யோகிக்கு மட்டும் தேவையில்லை, பிரத்தியொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் இது கொண்டு வந்தால் தான் அவன் முழுமையான மனிதனை வாழ்வான். இது நாம் தெரியாமல் நாம் ஒரு முறைப்படியாக பயிற்சி இல்லாமே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தியானம் நம்ம கொண்டு வந்திருக்கலாம். நாம் இப்போ ஏதோ ஒரு நீங்கள் இது டெக்ஸ்ட் புக் படிக்கிறப்போ ஆகாது, நீங்கள் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் புக்கோ இல்லை லவ் ஸ்டோரியோ ஏதோ படிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்படியே இருந்தால் மனமும் இல்லை உடல் இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. டெக்ஸ்ட் புக் கூட அப்படி ஆகாது. அப்படி ஆகல. வேறு ஏதோ ரொம்ப நமக்கு ஈடுபாடாக இருக்கிறது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறப்போ நமக்கு உடல் இல்லை மனம் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா? ரொம்ப ஈடுபாடாக எதிலோ இறங்கினப்போ அப்படி வருது. அப்படி நீங்கள் தற்செயலாம் தெரியாமல் அங்கே இங்கே கொஞ்சம் தியானத்தன்மை உங்களுக்கு நடந்திருக்கலாம். அதுலேயும் நீங்கள் ஏதோ ஒரு மியூசிக்லேயோ டான்ஸ்லேயோ ரொம்ப ஈடுபாடாக இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அப்பப்போ ஒரு க்ஷணம் அங்கே எங்கே நடந்திருக்கலாம். அந்த ஒரு க்ஷணம் தேடி ஒரு மணி நேரம் பாடினா எங்கேயோ ஒரு க்ஷணம் வருது. இப்போ அப்படி இல்லை, முறைப்படியாக நாம் அப்படி அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். இதுக்கு தியானம்னு சொல்லுவோம். தியானன்றது தான் சுத்தந்திரத்துக்கு முதலாவது படி, கடைசி படி, ஒரே படி தான் இருக்குது. இந்த உடல்ன்றது ஒரு முறை இல்லை ஒரு ப்ராசஸ், இந்த மனம்ன்றது ஒரு விதமான ப்ராசஸ். இந்த உடலுடைய முறை, இந்த மனத்துடைய முறை, இந்த கட்டுப்பாடில் இந்த தாண்டில் என்ன மனிதனு அவனுக்கு சுதந்திரம் என்னன்னு தெரியாது. இது ரெண்டு நம்ம எப்பவுமே பிடிச்சி வச்சிருக்குது. உடல் சொன்ன மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க வாழ்க்கை முழுக்கமாக. உங்கள் வாழ்க்கை பிளான் எல்லாமே என்ன? உடல் தேவைக்காக மன தேவைக்காக தானே நடக்குது. இந்த தேவை பூரைக்க கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதுக்கு அடிமையாக இருக்கிறது ரொம்ப. இந்த உடலுடைய முறை மனத்துடைய முறை இது தப்புன்னு இல்லை, ஆனால் இது ரொம்ப ஒரு குறைவான ஒரு தன்மை. அதுலேயே இருந்தால் மனிதனு அவன் எப்பவுமே ஒரு முழுமையான நிலைக்கு வர மாட்டான். எப்பவுமே ஒரு குறை அவனுக்கு எப்பவுமே இருக்கும். என்னத்துக்குன்னா மனிதனுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது சுதந்திரம். சுதந்திரம்னு வெளியிலேருந்து சுதந்திரம் பெருசுன்னு நினச்சிக்கிறோம், ஆனால் கட்டுப்பாடுன்றது உள்ளேருந்து தானே இருக்குது. நம்ம மனத்து செய்யலை, நம்ம உடல் செய்யலை. இந்த மனத்து முறையில் இந்த உடல் முறையில் சிக்கிக்கிறதே ஒரு பெரிய கட்டுப்பாடு தானே. இது உங்களுக்கு வளர்றப்போ தெரியுது. நீங்கள் 5 வயசில் இருக்கிறப்போ ஏதோ ஒன்று நினச்சிங்க, இதுதான் உண்மை நினச்சிங்க, அப்போ ஒரு மாதிரி கட்டுப்பாடு இருந்தது. அதே நீங்கள் 10 வயசு ஆகி திரும்பி பார்த்தா ஐயோ நானா அப்படி முட்டாள்தனமாக பண்ணேன், கற்பனை பண்ணிக்க முடியாது. 10 வயசில் பண்ணது 15 வயசில் பார்த்தா ஐயோ நான் அப்படி ஐயோ இதுக்கு வெக்கமாக இருக்குது, யாரும் சொல்ல வேண்டாம் யாருக்குன்ற மாதிரி இருக்குது. 15 வயசில் பண்ணது 20 வயசில் பார்த்தா அடி முட்டாள்தனமாக தெரியுதா இல்லையா? அந்த நேரத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ பண்ணுறது அப்படி தான் தெரியும்.
இப்போ பண்ணுறது இன்னும் 5 வருஷம் விட்டுட்டு திரும்பி பார்த்தா முட்டாள்தனமாக தெரியுது. இது தப்புன்னு இல்லை. பிரச்சனை என்னென்னா ரொம்ப அளவுக்கு இருக்குது. அளவு எல்லைன்றது தான் மனிதனுக்கு பிடிக்காது. என்னத்துக்குன்னா மனித தன்மையை எப்பவுமே விரிவடையணுன்ற ஒரே ஒரு ஆசை தானே. எல்லா ஆசைத்துக்கு அடிப்படை என்ன? இப்போ இருக்கிறது நமக்கு பத்தலை, இன்னொரு விதமாக இருக்கணும்னு ஆசை, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இந்த தன்மையான ஆசை தானே. ஒருத்தர் பணத்து பின்னாடி போவாங்க, இன்னொருத்தர் சொத்து பின்னாடி போவாங்க, இன்னொருத்தர் அறிவு பின்னாடி போகிறாங்க, இன்னொருத்தர் அன்பு பின்னாடி போவாங்க, இன்னொருத்தர் ஏதோ கடவுள் பின்னாடி போய்க்குவாங்க. எது பின்னாடி போனாலும் அடிப்படையான ஆசை என்ன? இப்போ இருக்கிறது பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், இந்த வாழ்க்கையை மிகப்படுத்தணும்னு மட்டும்தானே முயற்சி. அவ்வளோதானே முயற்சி. ஏதோ ஒரு இதுவும் நாம் இப்போ இருக்கிறது நமக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாகணுன்ற ஒரு ஆசை நமக்கு. இந்த ஆசை பூரைச்சா என்ன வரும்? இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு ஆசை. அது பூரைச்சா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு ஆசை. இந்த ஆசைன்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தன்மை பற்றி இல்லை, இது எல்லை இல்லாமல் விரிவடையணுன்ற ஒரே ஒரு ஆசை எப்பவுமே நடந்திருக்குது. பூரா உலகமே உங்களது ஆயிடுச்சுனாலும் நட்சத்திரங்கள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பார்ப்பீங்களா இல்லையா? அப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோமே இல்லையா? நமக்கு இந்த உலகம் பத்தலை, நாம் இன்னொன்று பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் கிடச்சா இன்னொன்று பார்ப்போம். என்னத்துக்குன்னா எல்லைன்றது நமக்கு பிடிக்கல, எல்லை இல்லாமல் போகணுன்றது நோக்கம். எல்லை இல்லாமல் போகணும் நோக்கம் இருக்கிறப்போ உடல் நிலையில் மனநிலையில் எல்லை இல்லாத நிலைக்கு வர முடியுமான்னு கேட்குறேன். இந்த உடல் பொருள் தன்மைன்றது எல்லை இல்லாத நிலை கொண்டு போக முடியுமா? எல்லை தானே பொருளுக்கு அடிப்படை. இந்த இது 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 ஒரு பொருள்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லை இருக்குது இதுக்கு. இந்த எல்லையை எடுத்துட்டா இதுக்கு பொருள்னு சொல்ல முடியுமா? பொருள் தன்மை தாண்டணுன்ற ஒரே ஒரு ஆர்வம். இது தாண்டணும்னா மனோ உடல் அது உறுதிப்படுத்தி அதை தாண்டி உட்கார்ற ஒரு தன்மை நமக்குள்ளே உருவாக்கலைன்னா நமக்கு அதை தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் தியானம்னு சொல்லுவோம். இது வெறும் மன உறுதி இல்லை. இந்த மனோன்றது ஒரு டென்ஷன் உருவாக்குறதுக்கு, ஸ்ட்ரெஸ் உருவாக்குறதுக்கு, துன்பம் உருவாக்குற மெஷின் இல்லை. இது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. இந்த அற்புதம் உணரணுன்னா அது தாண்டி உட்கார்ந்தா தான் நீங்கள் உணர முடியும். அதுக்குள்ளே சிக்கியிருக்கிறப்போ அது நறுக்குது. நம்ம மனிதனுக்கு ஒரே ஒரு பாதிப்புன்னா அவன் மனம்தான். வேறு எதனா பாதிப்பு இருக்குதா மனிதனுக்கு? வேறு எதனால் பாதிப்பு இருக்குதா? மனிதனுக்கு அவன் ஒரே ஒரு பாதிப்புன்னா அவன் மனம்தான். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு இயற்கை கொடுத்துருக்குது. இந்த மனம்ன்றது ஒரு சாமானியமான தன்மை இல்லை, ஆனால் இப்போது அதே பாதிப்பாக இருக்குது நமக்கு. அற்புதமே நமக்கு பாதிப்பாகிடுச்சு. என்னத்துக்குன்னா உபயோகப்படுத்துறது எப்படின்னு புரிஞ்சுக்காம அதுக்குள்ளே சிக்கியிருக்கிறோம். இப்போ நமக்கு பலவிதமான கருவி நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இப்போது ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு காரன்னு இருக்குது. இது ஒரு நல்ல கருவி, பிரமாதமான கருவின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்து சேர்ந்தீங்க இல்லையா? ஒரு ட்ரெயின், பஸ்ஸு, ஏர்ப்ளேனு இருக்கிறதுனால தானே வந்து சேர்ந்தீங்க. நீங்கள் நடந்த ஈசா யோகா மையத்துக்கு போய் வாங்கன்னு சொல்லியிருந்தா வந்திருப்பீங்களா? வரமாட்டிங்களா? ஏன்னா இளைஞர் வந்துடணும், நடந்து போங்கனாலும் வந்துடணும். சரி, ஆனால் நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. இந்த அற்புதம் அதுக்குள்ளே காரில் போய் பூட்டினீங்க, நல்லாவே இந்த டிரைவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இறங்க முடியல, கார் அங்கேயே இருக்கணும். அசிங்கமாயிடுமா இல்லையா? வேணுன்றப்போ ஏறிக்கிறோம், வேண்டான்னா இறங்கி இருக்கிறோம், நல்லா இருக்குது. அதுலேயே சிக்கிட்டா அசிங்கமாயிடுமா இல்லையா? மனம் இவ்வளோதான் ஆயிடுச்சு உங்களுக்கு. வேணுன்றப்போ ஏறிக்குது, வேண்டான்னா இறங்கிக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் மனம்ன்றது எல்லாத்துக்கும் பெரிய அற்புதம். நீங்கள் உலகத்தில் உணர்ந்ததுல எல்லாத்துக்கும் பெரிய அற்புதம்னா மனிதனுடைய மனம். ஆனால் இப்போ அது ஏறணும், இறங்க முடியல, சிக்கிட்டோம் அதுக்குள்ளே. டோர் எங்கே இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, கேர் எங்கே இருக்குது, ஒன்றும் நமக்கு புரியல. சும்மா எப்படியோ தற்செயலாக எப்படி ஓடினா அப்படி நடக்கிறதுனால அப்படியே தாங்க முடியல. நீங்கள் எதுக்கு டென்ஷன்னு சொல்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க, துன்பம்னு சொல்கிறீங்க, கோவம்னு சொல்கிறீங்க, பைத்தியம்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே மனத்துடைய செயல் தானே. மனிதன் உருவாக்குற எல்லா பாதிப்பு அவனுடைய மனத்தில் தானே உருவாக்கப்பட்டிருக்குது, இல்லை மெட்ராஸ்லையா? மனத்தில் தானே உருவாக்கப்பட்டிருக்குது. இவ்வளோ பெரிய அற்புதம் நம்ம கையில் கொடுத்தாங்க,
இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் படிக்கலை நீங்கள். சும்மா விருப்பத்துக்கு ஆப்ரேட் பண்ணால் அவ்வளோ பெரிய அற்புதம் போய் அசிங்கமாக போயிருக்குது. இப்போ இது அற்புதமாக நடக்கணும்னா தியானம், வேறு வழி இல்லை. தியானம்னு இப்படியே உட்காரணுமா? தியானன்றது ஒரு குறிப்பிட்ட செயல் இல்லை, தியானன்றது ஒரு நிலை. அந்த நிலை உணராமல் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எது விழிப்புணர்வை சாதிக்க முடியாது. சும்மா தற்செயலாக தான். வணக்கம் சுவாமிஜி. இந்த அழகி போட்டிகள், ஃபேஷன் ஷோ இதெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு நெசசரின்னு நினைக்கிறீங்களா? அழகாக இருக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறாங்க, அழகாக இல்லாதவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபேஷன் ஷோ தேவையா இல்லையான்றது கேள்வி இல்லை. ஃபேஷன் ஷோ தேவை தான். ஆனால் இந்த ஃபேஷன் ஷோன்றது அவர் அமெரிக்காவில் எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே இங்கே பண்ணணுன்றது முட்டாள்தனம். நம்ம வித்தியாசமாக பண்ணிக்கலாம். நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வர மாதிரி ஃபேஷன் ஷோ பண்ணிக்கலாம். எதுக்கு பண்ணிக்கூடாது? அவர் ஏதோ பண்ணுறாங்கன்னா அதே விதமாக பண்ணணுமா? தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஷன் ஷோவில் இப்போ வெறும் எலும்பு துணி மட்டும் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அது கொஞ்சம் மாறணும். மனிதனாக இருக்கணும் தானே, ஒரு பெண் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் தானே. ரொம்ப அந்த வெஸ்டர்ன் ஐடியா கொஞ்சம் விட்டுட்டு நாமதே ஃபேஷன் ஷோ பண்ணிக்கலாம். ஃபேஷன் ஷோன்றது நமக்கு வெளியிலேருந்து வந்ததில்லை. முதல் காலத்துலேருந்து நம்ம ரோடே, நம்ம விதியே ஃபேஷன் ஷோ தான் இருந்தது. சரி, இந்தியாவில் இருக்கிற மாதிரி டெக்ஸ்டைல் வெரைட்டி எங்கேயும் கிடையாது. இது தெரியுமா உங்களுக்கு? Do you know this? Nowhere else on the planet do we have the variety of textiles that India has. Every region, நாட்டில் ஒரு ஏரியாவில் பார்த்தா ஒரு விதமான வீவு, ஒரு விதமான டையிங், ஒரு விதமான ஃபைபர் பல விதமாக இருக்குது. நிறைய இறந்துடுச்சு, கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணாமல் நிறைய இறந்துடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இருக்குது. வெளியே காம்படிஷன் தாங்க முடியாமல் நிறைய இறந்துடுச்சு. எல்லாம் ஹேண்ட்மேடு, ட்ரெமெண்டஸ் குவாலிட்டி. இப்போது அதெல்லாம் நம்ம ரிவைவ் பண்ணால் நம்ம நாட்டே அதில் நடத்துக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம், வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் மாதிரி பண்ணி அவர் கூட போட்டி பண்ணுற முயற்சி பண்ணுறோம். முடியல நம்மளால். எத்னிக் க்ளோதிங் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாதிரி வெரைட்டி எங்கேயும் கிடையாது. இப்போது நீங்கள் வெளிநாட்டில் போய், இப்போ பாரிஸில் கூட ஃபேஷன் கேபிட்டல் அது, பாரிஸில் போய் பார்த்தீங்கன்னா பாதி துணி எல்லாமே இந்தியா ஓரியன்ட் துணி தான் இருக்குது. ஏன்னா குர்தா இப்படி இருக்குது, அவருக்கு இங்கே இருக்க துணி இருந்தாங்க, இங்கே இருக்க கட் பண்ணாங்க, அவ்வளோதான். எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னத்துக்குன்னா அங்கே ஒன்றும் அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்தது அங்கே எல்லா துணி. இங்கே தான் வெரைட்டி துணி, எல்லாருமே ஃபேஷன் ஷோ தான் இங்கே டெய்லி. அப்படி தான் இருந்தது. என்ன ஏதோ ஒரு இந்த 200 வருஷத்தில் நமக்கு கொஞ்சம் ஏழைத்தனம் வந்துடுச்சு நாட்டுக்கு. இந்த ஏழைத்தனத்தினால எல்லாமே குறைஞ்சு போச்சு. இல்லைன்னா இந்த நாட்டில் இருந்த மாதிரி கலரு, இந்த நாட்டில் இருந்த மாதிரி டெக்ஸ்டைல் டெக்ஸ்சர் எங்கேயும் கிடையாது, இப்போ கூட கிடையாது. முதல்ல கிடையாது, இப்போ கூட கிடையாது. அதனால ஃபேஷன் ஷோ நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அவர் நடத்தின மாதிரி ஃபேஷன் ஷோயே இங்கே நடத்த நம்ம தேவையில்லை. அங்கேருந்து வரதான் ஜட்ஜஸ். இங்கே நம்ம பெண்கள் இங்கே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வந்து இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. பாடி ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் உடைய பெண்ணுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக தனியாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு இவர் நறுக்கிறாங்க, கத்தி வச்சு கட் பண்ண தான் ஆகும். அப்படி தேவையில்லை. அது நம்மதே ஒரு தன்மை பண்ணி ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்கு என்ன தப்பு? ஆனால் அவர் மாதிரி பண்ணுறது கட்டாயமாக தப்பு. இது சும்மா ஒரு அடிமைத்தனம் நம்ம மனத்தில். எது நாம் உருவாக்கிக்காம, நமக்கு எப்படி தேவையோ அப்படி உருவாக்கிக்காம அவர் பண்ணுறதே நாம் பண்ணிக்கிறது கட்டாயமாக தப்பு. தப்பு சரியில்லை, அடிமைத்தனம். அடிமைத்தனம் உங்களுக்கு பிடிக்கும்னா பண்ணிக்கிங்க, எனக்கு பிடிக்கல. மனித வாழ்க்கை மேம்பாட்டிற்கு மதம், ஜாதி இதெல்லாம் தேவையா, இல்லை மனிதாபிமானம் மட்டும் தேவை? இந்த கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி மனித நேயத்தினாலே தான் இந்த மதம் உருவாக்கப்பட்டது. மனித நேயத்தினாலே தான், அந்த உணர்வுனாலே தான் ஜாதியும் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாம் ஏதோ நோக்கி உருவாக்குனது இப்போ வேற ஏதோ நோக்கி போகுது. இப்போது ஜாதி எப்படி மனித நேயமாக இருக்க முடியும், மதம் எப்படி மனித நேயமாக இருக்க முடியும்னு எதுக்கு நமக்கு இந்த கேள்வி வந்துடுச்சுன்னா, இதெல்லாம் மனித குலம் பிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ மதத்தினால
மனிதர் எல்லாம் பிரிஞ்சு போனாங்க. எந்த மாதிரி பிரிஞ்சு போனாங்கன்னு சேர்த்துவே முடியாதோ என்னமோன்னு கவலை ஆகுது. அப்படி பிரிஞ்சுட்டாங்க. அப்படி தானே இருக்குது. ஜாத்தினால எப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னு சேர்த்துவே முடியாதோ என்னமோன்ற மாதிரி தெரியுது சூழ்நிலை பார்த்தா. ஆனால் இது எல்லாமே மனிதன் நேயத்தினால மனிதன் நன்மைக்காக உருவாக்குனது தான். நாம் தலைமுறைக்கு தலைமுறை கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணணும். நாம் க்ளீன் பண்ணல. இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம், வீடு நல்லாவே கட்டிட்டோம், டெய்லி கூட்டினா தானே நம்ம இங்கே இருக்க முடியும். நாம் வீடு கட்டிட்டு வீடு நம்ம நல்லா கட்டிட்டோம் சும்மா இங்கேயே இருந்தால் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன குப்பை தொட்டியில் தான் இருக்க போகிறோம் நாம். அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. நன்மைக்காக உருவாக்குனது எல்லாமே குப்பை ஆயிடுச்சு. என்னத்துக்குன்னா அதுக்கு தேவையான தலைமுறைக்கு தலைமுறைக்கு தேவையான விழிப்புணர்வு கொண்டு வராமல் நாம் அதை அப்படியே உறுதிப்படுத்திட்டோம். We have concretized these things. இப்போ ஒரு ஜாதி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, இதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அவ்வளோ முன்னாடி இப்போது உங்கள் அப்பா ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க. உங்கள் அப்பா கார்பெண்டர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? சின்னதுலேருந்தே நீங்கள் கார்பெண்ட்ரி கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு. என்னத்துக்குன்னா வேறு எந்த ட்ரைனிங் சென்டர் கிடையாது, வேறு எந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனு கிடையாது. உங்கள் அப்பா இரும்பு வேலை பண்ணுறாங்கன்னா நீங்கள் இரும்பு வேலை, உங்கள் அப்பா மரத்து வேலை பண்ணுறாங்க மரத்து வேலை, உங்கள் அப்பா ராஜான்னா நீங்கள் ராஜா, உங்கள் அப்பா கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கல்வி சொல்லிக் கொடுக்குறது. என்னத்துக்குன்னா இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் வாஸ் த ஓன்லி ட்ரைனிங் கிரவுண்ட். தேர் வாஸ் நோ த ட்ரைனிங் ஃபெசிலிட்டி எனிவேர் எல்ஸ். இப்படி இருக்கிறப்போ கார்பெண்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. இப்போ கார்பெண்டர் போய் இரும்பு வேலை செய்கிற ஆள் வீட்டில் கல்யாணம் பண்ணால் ஒத்து வரல. என்னத்துக்குன்னா அவர் டைமு, அவர் சமைக்கிறது, அவர் செய்கிறது எல்லாம் வித்தியாசம். அதுக்கு சரி இந்த கார்பெண்டர் எல்லாம் ஒரு ஜாதி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விதமான ஆசாரி ஆயிட்டாங்க. இரும்பு வேலை பண்ணுறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, தங்கத்து வேலை பண்ணுறவங்க எல்லாம் இன்னொரு மாதிரி ஆயிட்டாங்க, ஒரு வேலை பண்ணுறவங்க தனித்தனியாக அப்படி ஆயிட்டாங்க. எதுக்குன்னா அதுக்குள்ளேயே இருந்தால் அந்த நாலேஜு அப்படியே வளரும், அதுலேயே ஊறுறாங்க. இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கார்பெண்டர்ஸ் தான். நம்ம எங்கே போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் நாம் கார்பெண்டரி தான் பேசிக்கிறோம், கார்பெண்டரி தான் உணர்வோம். இப்போது இந்த செயல் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும். பிகாஸ் நாலேஜ் க்ரோஸ் வித் அசோசியேஷன், இஸ்ன்ட் இட்? இப்போ நீங்கள் சும்மா புத்தகத்தில் படித்தா ஆகலை, போய் டிஸ்கஷன் பண்ணுறீங்க, செமினார் பண்ணுறீங்க, இன்னொன்று பண்ணுறீங்க. எதுக்கு? சும்மா படித்தா வரல, 10 பேர் கூட எல்லாம் சேர்ந்து தானே இது வளருது. இப்போ நீங்கள் டாக்டராக இருந்தால் டாக்டர் கூடயே சேர்ந்துக்கணும். இப்போ கூட அப்படி ஆகுது. இப்போ கூட பல விதமான ஜாதி வருது. என்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. எதுக்கு? அவருக்குள்ளே இருந்தால் தான் அவருடைய திறமை வளருது. இது நம்ம ஆர்கனைஸாக உருவாக்கணும். கார்பெண்டரெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கட்டும், இரும்பு வேலையெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கட்டும், இவரெல்லாம் இப்படி இருக்கட்டும்னு உருவாக்கணும். இது ரொம்ப நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதனால ஒரு டிஸ்டிங்க்ட் டிஃப்ரென்சஸ் வந்துடுச்சு. இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது போய் நாம் டிஸ்கிரிமினேஷனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்போ நாம் தங்கத்து வேலை பண்ணுற ஆள், இரும்பு வேலை பண்ணுற ஆள் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவனு மறுடான்னு நினச்சா இவனு. இது ப்ராப்ளம் வந்துடுச்சு. தங்கத்து வேலை பண்ணுற ஆள் நான் கொஞ்சம் சுப்பீரியரு, இரும்பு வேலை பண்ணுற ஆள் பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்க ஆரம்பித்தான். இது பிரச்சனை வந்துடுச்சு. See, when you convert every difference into your discrimination, it becomes a problem. Differences are not the problem. Differences are beautiful, isn't it? Each human being sitting here is different, isn't it beautiful? If they were all alike, could we live in this world? If there was one more person in your house just like you, could you live? I'm not insulting you, I'm asking. No, I want you to think the whole world was just like you. Looks like you, acts like you, speaks like you. You will want to commit suicide tomorrow, I'm telling you. Yes or no? They're all different, so it's okay. So difference is not the problem. When you make a difference into discrimination, then it becomes a problem. So caste system was a beautiful way of organizing knowledge at one time. But unfortunately, these differences, we made it into a discriminatory process and became a cruel exploitation over a period of time. Similarly, religions are different ways of seeking it, it's wonderful. But we have all made it into a discriminatory process and it's become horrible.
Religion and caste system has become one of the most horrible process on the planet because we have made it discriminatory. We are not enjoying the differences. So, all these things are an expression of one's humanity at one point, which has gotten distorted, horribly distorted. So the distortion has to be set right. Flattening it all into one is not the solution. The world will become horribly ugly if you flatten everything into one. We have to bring maturity into people. The differences are beautiful. It need not become a discriminatory process. இப்போ தங்கத்து வேலை பண்றவன் இரும்பு வேலை பண்றவன் எனக்கு கீழே நினைக்கிறான். இந்த மேலே எது வித்தியாசமா இருக்குதோ அது எல்லாமே பாகுபாடா மாத்திட்டோம், மேலே கீழே பண்ணிட்டோம். இது எல்லா சமூகத்தில் தேவையானது ஒரு வேலை. இந்த ஒரு ஏதோ ஒரு அறிவு, ஒரு செயல் செய்யணும், ஒரு அறிவு தேவை, அதை பற்றி ஒரு ஞானம் தேவை நமக்கு. அவர் எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் அந்த அறிவு வளரும். இந்த எந்த ஒரு குறிப்பிட்ட செயல் செய்யணும்னாலும் அந்த ஜாதி எல்லாமே, அந்த கம்யூனிட்டி எல்லாமே அதே செயலில் இறங்கி இருக்கிறதுனால அந்த செயல் பற்றி அறிவு அங்கேயே சேர்ந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்கணுன்றதுக்காக இந்த ஜாதி நாம் உருவாக்குனது. ஆனால் இந்த எப்போ நான் செய்கிறது மேலே இன்னொருத்தர் செய்கிறது கீழே நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், வித்தியாசமாக இருந்தது எல்லாமே பாகுபாடாக மாறிடுச்சு, எது அழகாக இருந்தது எல்லாமே அசிங்கமாக மாறிடுச்சு. இந்த மதங்கள் கூட இப்படி தான். இது பலவிதமாக உண்மை தேடுறதுக்கு பலவிதமான தன்மை நாம் உருவாக்கணும். ஆனால் இப்போ நான் செய்கிறதே மேலே இன்னொருத்தர் செய்கிறது கீழே நாம் எப்போ நினைக்க ஆரம்பித்தோம், இது அசிங்கமாயிடுச்சு. இப்போ இந்த மதம் ஜாதி உபயோகப்படுத்தி நாம் மனித குலம் எந்த அளவுக்கு பிரிச்சிட்டோன்னா ஒருத்தர் நிழல் தாங்கிக்க முடியாது. வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் கொலை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சட்டம் எல்லாம் இருக்குதுன்னா சும்மா இருக்கிறாங்க, இல்லைன்னா உணர்வு இருக்குது, கொஞ்சம் தைரியம் பத்தலை. கொஞ்சம் தைரியம் வந்துச்சுன்னா எல்லாம் ஒருத்தர் வெட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்றும் ரொம்ப தூரம் நினச்சிக்காதீங்க. நாம் இது சரிப்படுத்தலைன்னா அந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப தூரம் நினச்சிக்க வேணாம். அங்கே இங்கே ஒன்று வெடிக்குது பாம்பு, அப்படி இல்லை டெய்லி வெடிச்சிடும். தூரம் நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம பக்கத்தில் நடக்குதா இல்லையா? நம்ம பக்கத்து தேசத்தில் நடக்குதா இல்லையா டெய்லி? அது இங்கே வருது எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? வந்துடும். நம்ம வாழ்க்கையிலே வந்துடுமோ என்னமோ. நாம் கவனமாக பார்க்கலன்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் கவனமாக பார்க்கலன்னா அழகாக இருக்கிறது எல்லாம் அசிங்கமாயிடும் நம்ம வாழ்க்கையில். எது நம்ம வாழ்க்கையில் அழகாக இருக்குதோ அது நாம் கவனமாக பார்த்துக்கலன்னா அது எல்லாமே அசிங்கமாயிடுமா இல்லையா? அவ்வளோதான் இருக்குது. இது எல்லாமே அழகாக இருந்தது எல்லாம் அசிங்கமாக போயிடுச்சு. என்னத்துக்குன்னா வித்தியாசங்களை உணராமே நம்ம பாகுபாடாக பண்ணி போட்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை தவிர்க்க மாணவர்களாகி நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்றும் நீங்கள் இப்போது படிக்கிற நேரத்தில் சிம்பாலிக்காக ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி எடுக்கலாம். முழுமையாக ஆக்டிவிட்டி எடுக்க முடியலனாலும் நிறைய ஆக்டிவிட்டி வாய்ப்பு இருக்குது. இப்போது நாம் தான் இந்த பசுமை கரங்களானு ரொம்ப தீவிரமாக தமிழ்நாடு முழக்கமாக நடக்குது. இதில் ஈடுபடலாம். இல்லை இந்த மாதிரி பலவிதமான செயல் இருக்குது, அதில் ஈடுபடலாம். அப்படி முடியலனாலும் மாணவனாக இருக்கிறப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியலனாலும் அவேர்னஸில் ஈடுபடலாம். அந்த ஒரு விழிப்புணர்வு 10 பேர் மனத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு நாம் கட்டாயமாக ஈடுபட முடியும். அதுக்கு வாய்ப்பு நிறைய பலவிதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சுற்றுச்சூழல்ன்றது நம்ம உயிருக்கு ஒரு வேறுபட்ட தன்மை இல்லை, நம்ம உயிருக்கு சம்மந்தப்பட்ட தன்மை. இது ஏதோ வேறு ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒரு சேவை பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். சுற்றுச்சூழல்ன்றது நம்ம உயிருக்கு ரொம்ப நெருங்கி சம்மந்தப்பட்ட தன்மை தானே. மித்த மனிதர் இங்கே யார் இல்லைனாலும் வாழலாம். நாம் இவர் யார் இல்லைனாலும் நம்ம இங்கே இருக்கலாம். ஆனால் இந்த மரங்கள் இல்லைன்னு நம்ம இருக்க முடியுமா? செடி இல்லைன்னு இருக்க முடியுமா? அவருடைய வெல்மூச்சு நம்ம உள்மூச்சு, நம்ம வெல்மூச்சு அவருடைய உள்மூச்சு. நமக்கு அவருக்கும் ரொம்ப ஆழமான சம்மந்தம் இருக்குது. தாய் தந்தை இல்லைனாலும் வாழலாம், நீங்கள் மரம் இல்லாமல் வாழ முடியாது. உண்மைதானே? இவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு சம்பந்தம் நமக்கு இருக்கிறப்போ அது காப்பாற்றக்கணும். நமக்கு இன்னொருத்தர் சொல்ல தேவையில்லை. நம்ம உயிர் தான் இது. நம்ம உயிர், அந்த உயிர் தனியன்னு பார்க்க தேவையில்லை. இது ஒரே உயிர் தான், தனித்தனியாக நடக்குது. இந்த காதல் நீங்கள் ஆரம்பிக்கணும் அவர் கூட. காதல் வந்துடுச்சுன்னா
நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன பண்ணணும்னு? சுற்றுச்சூழல் கூட காதல் வந்துடுச்சுன்னா நான் சொல்லணுமா என்ன பண்ணணும்னு? என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணிடுவீங்க இல்லையா? முதல் காதலிக்கணும். நீங்கள் சும்மா காலேஜில் பார்க்க வேண்டாம், காதலுக்கு கொஞ்சம் சுற்றுச்சூழல் எல்லாம் பார்க்கலாம். ஃபெமினிஸ்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஈகோ ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் இது சொல்லி அதில் வந்து ஆண்கள் தான் என்விரான்மெண்ட்டை வந்து இது என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுறதே ஆண்கள்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? இப்போ ஆண்கள்னால தான் சுற்றுச்சூழலெல்லாம் கெட்டு போச்சு, அவர் தான் மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க. உண்மைதான், அவர் தான் மரம் வெட்டினாங்க. ஆனால் பெண்களுக்கு வீடு கட்டணும் தானே வெட்டினாங்க. ஆண் வாழ்க்கையில் பெண்ணு வந்தப்போ தானே அவன் வீடு கட்டிக்கணும், ஃபர்னிச்சர் பண்ணிக்கணும், இன்னொன்று பண்ணிக்கணும், எல்லாம் உணர்வு வருது அவனுக்குள்ளே. பெண் இல்லைன்னா மரத்து கீழே பண்ணிக்குவா, படுத்துக்குவா, இல்லை மரத்து மேலே போய் படுத்துக்குவான். பெண்ணு வந்தப்போ தான் வீடு கட்டிக்கணும், அது பண்ணிக்கணும், சொத்து பண்ணிக்கணும், எல்லாம் அவனுக்கு உணர்வு வருது அப்போ தான். இது இப்போவே உலகம் பலவிதமாக பிரிச்சிருக்கிறோம். இந்த ஆண் பெண்ணுன்றது ஒரு உயிரினம் என்றது நாம் மறந்துட்டு இது தனித்தனியான உயிரினம், இது வேற ஒரு உருவாக்க வேண்டாம். இப்போ பலவிதமான பிறவி இருக்குது இப்போவே, இனி இது வேற. இவர் 2 பேர் எதிரி ஆயிட்டாங்கன்னா இனி என்ன பண்ணுறது? இப்போ கொஞ்சம் எதிரி மாதிரி நடந்துக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் முழுமையாக எதிரி ஆயிட்டாங்கன்னா தேவையில்லாதது இதெல்லாம். என்னென்ன மக்கள் ஒரு வாழ்க்கைக்கு எந்த நோக்கம் இல்லை, ஒரு நோக்கம் தேடுறாங்க புதுசாக. சுற்றுச்சூழல் பாதிச்சிருக்குது, நாம் எல்லாருமே இது பொறுப்பு தானே. தேவையில்லாத அளவுக்கு உபயோகப்படுத்திட்டோம், தேவையில்லாத அளவுக்கு இனப்பெருக்கிட்டோம். இனப்பெருக்கிற செயலினால் பெண்ணினால் நடக்குதா? இல்லை, ஆண்டா 2 பேர் சேர்ந்தானே நடந்தது. அந்த அளவுக்கு புரியலன்னு என்ன பண்ணுறது? இப்போது ஜனத்தொகை ரொம்ப அதிகமானதுனால தானே இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு. வெளியே மர வெட்டுற செயல் ஆனால நடந்திருந்தாலே பெண்ணுக்கு அதில் ஈடுபாடு இல்லையா? இது என்ன மாதிரி முட்டாளத்தம்? மனித குலம் பொறுப்பில்லாமல் நடந்து இப்படி ஆயிடுச்சு. இது சரிப்படுத்திக்கணும்னா இதில் எல்லாமே ஆண் பெண் தன்மை தேவையில்லை. இந்த ஆண் பெண்ன்றது தனி உயிர்நிலம் இல்லை. இதில் ஒரு தேவையில்லாத பாகுபாடு நாம் உருவாக்க வேண்டாம். வணக்கம் சுவாமிஜி. இன்றைய நம்ம சமுதாயத்தில் இருக்க வேறுபாடுகள் லைக் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், இப்படி வேறுபாடுகள் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க தங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தது. we are good for nothing அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் போய் அடங்கிடுறாங்க. they cannot come out from there. so those who are born அவங்க வந்து வெற்றி காண்றதுக்குன்னு பிறக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸ் வரும்போது எப்படி அதுலேருந்து வெளியே வரது? எப்படி நம்மளை நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே முழுகாமல் பார்த்துக்கிறது? இப்போ உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எங்கேனாலும் இருக்குதா பிறப்பு? சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. பணக்காரர் ஏழைன்னு இருக்குது. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு ஏதோ பிறவி இருக்குதா? அப்படி சரி. இப்போ அந்த ஜாதினால மதத்தினால இப்படி ஓரளவுக்கு பாகுபாடு இருக்கலாம். குறிப்பிட்ட சமூகங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது. இது ரொம்ப காலத்துலேருந்து இந்த பாகுபாடு சில சமூகங்களில் உறுதிப்படுத்திருக்கிறதுனால யார் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவர் இன்னொருத்தருக்கு வழி பண்ணுறதுக்கு அவர் தயாராக இல்லை. இப்போ நீங்கள் ரோட்டில் சென்னையில் டிரைவ் பண்ணுறீங்க, நீங்கள் டிரைவ் பண்ணியிருந்த பக்கத்தில் இருக்கவங்க இடம் விட மாட்டீங்க, நீங்கள் முன்னாடி போகணும்னு முயற்சி நடக்குது. இது இப்படி தான் சமூகத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் கிடச்சா அது விடக்கூடாதுன்னு அவரே ஒரு பார்ட்டி பண்ணி பிடிச்சிக்குவாங்க. இது ஏதோ ஜாதி மற்றவங்க நினச்சிக்க வேண்டாம், முக்கியமாக ஒரு அட்வான்டேஜ் வந்தால் விட மாட்டாங்க. இப்போ இந்த ஜாதி எடுத்து பாருங்கள், இன்னொரு விதமான ஜாதி உருவாக்குது. இப்போ வெளிநாட்டில் எல்லாம் ஜாதி இல்லைன்னு நினைக்க வேண்டாம், அங்கேயும் வேறு மாதிரி ஜாதி. இந்த மாதிரி பணம் இருந்தால் ஒரு ஜாதி, இன்னொரு மாதிரி பணம் இருந்தால் ஒரு ஜாதி, மித்தவங்க அங்கே என்ட்ராகிறதுக்கே வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. இது நீங்கள் வெள்ளையவர் கற்பு இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி பலவிதமான பாகுபாடு மனித குலம் பிரித்து நாம் வச்சே இருக்கிறோம். இப்போ நாகரிகம் அந்த அடிப்படை என்னன்னா, நீங்கள் பிறந்தீங்கன்னா
உங்கள் அப்பா எதாக இருந்தாங்க, அதனால உங்கள் தன்மை, உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி நிர்ணயிக்கப்படக்கூடாது. நீங்கள் என்ன, உங்கள் திறமைனாலே உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு சமநிலைனா வாய்ப்பு, சமநிலை உருவாக்க முடியாது. எல்லா மனிதரும் சமமாக பண்ணால் அசிங்கமாயிடும். திறமைக்கு அனுசாரமாக பிரத்தியொரு மனிதன் வளர்வானா இல்லையா, அது தடுத்த முடியாது. அது சமமாக பண்ணால், இப்போ யாரோ ஒருத்தர் 5 அடி இருக்கிறாங்க, இன்னொருத்தர் 6 அடி இருக்கிறாங்க, இவர் எல்லாம் சமமாக பண்ணணும், உனக்கு ஒரு அடி கட் பண்ணிடலாமா அவருக்கு? அப்படி இல்லை. 6 அடி இருக்கவங்க 6 அடி தான் இருப்பாங்க, 5 அடி இருக்கவங்க 5 அடி தான் இருப்பாங்க. வாழ்க்கையிலையும் அப்படி தான். அந்த வேறுபாடு எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடு இருக்க முடியும், ஆனால் வாய்ப்பில் வேறுபாடு இருக்கக்கூடாது. பிரத்தியொரு மனிதனுக்கு அதே அளவுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஆனால் திறமைக்கு அனுசாரமாக வேறுபாடு எப்பவுமே இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்கணும் தானே. வித்தியாசமே இல்லைன்னா எப்படி? வித்தியாசங்கள் கட்டாயமாக இருக்கும் திறமைக்கு அனுசாரமாக. ஆனால் பிறந்த இடத்தினாலே, பிறந்த ஜாத்தினாலே, பிறந்த ஒரு ரீஜன்னாலே இது நிர்ணயிக்கப்படக்கூடாது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் நாம் உலகத்தில் முழுமையாக கொண்டு வர முடியல. முயற்சி நடக்குது, பட் இன்னும் கொண்டு வர முடியல. ஆனால் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கணும்னா இந்த வாய்ப்பு ஓரளவுக்கு சமநிலைப்பட்டிருக்குதா? ஓரளவுக்கு என்ன, பெரிய அளவுக்கு பட்டிருக்குதா இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறோம்? 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறோம்? வாய்ப்பு நிலையில் ஒரு சமநிலைப்பட்டிருக்குதா? முழுமை ஆகலை, செயல் முழுமை ஆகலை. ஆனால் அந்த நோக்கத்தில் போயிருக்கிறோமா இல்லையா? நாம் கட்டாயமாக போயிருக்கிறோம். இன்னும் வேகப்படுத்தணும், இன்னும் சீக்கிரமாக அந்த சூழ்நிலை கொண்டு வரணும். இந்த சூழ்நிலை நாம் கொண்டு வரணும்னா, இந்த நாட்டை பற்றி பேசணுன்னா, ஒன்று பொருளாதாரத்து வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக நடக்கணும். வேகமாக நடக்கிறதுன்னா மேலே இருக்கிறவங்க மேலேயே போய்க்குது, கீழே இருக்கிறவங்க கீழே போய்க்கிறது, அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் மோர் இன்க்ளூசிவாக எல்லாரும் சேர்த்து நடக்கிற மாதிரி நடக்கணும். இது நடக்கணுன்னா நம்ம நாட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான தன்மை என்னன்னா, ஒரு நகரத்தில் போனீங்கன்னா தோராயமாக எல்லாருக்கும் வாய்ப்பு ஓரளவுக்கு மட்டமாக இருக்குது. முழுமையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மட்டமாக இருக்குது. ஆனால் கிராமத்தில் போனால் இப்படி இல்லை. கிராமத்தில் போனீங்கன்னா அங்கே இந்த பாகுபாடு ஜாத்தினாலேயோ இன்னொன்றுனாலேயோ நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இப்போ கூட 70% மக்கள் நம்ம நாட்டில் கிராமங்களில் தான் இருக்கிறாங்க. அதனால அங்கே தான் இந்த செயல் நடக்க தேவை இருக்குது. இன்னொன்று, இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்றது, இந்த பொருளாதாரத்து செயல்ன்றது ரொம்ப நகரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நாம் கொஞ்சம் பிரித்து கிராமங்களில் கொண்டு போகிற தைரியம் நமக்கு வந்தால் தான் நம்ம அரசாங்கத்துக்கு, நம்ம சமூகத்துக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். இது சுலபமாக நடக்காது. இந்த நகரங்கள்லேயே ரொம்ப கூடி சேர்ந்திருக்கிற பொருளாதாரத்து செயல் கொஞ்சம் பிரித்து நாம் கிராமங்களுக்குள்ளே கொண்டு போய் அங்கேயும் ஒரு வாய்ப்பு உருவாக்குற சூழ்நிலை உருவாக்குனதான் இது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பொருளாதாரத்து செயல் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நகரங்களுக்கு கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி எல்லாமே கிராமத்தில் இருந்தாலும் நம்ம உணவு எல்லாமே, இந்த நாட்டில் சாப்பிட்ற உணவு எல்லாமே நமக்கு கிராமத்தில் இருந்து வந்திருந்தாலும், பொருளாதாரத்து நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த 70% மக்களுக்கு அந்த 30% மக்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவர் கையில் ஒரு 10% கூட கிடையாது, இன்னும் கம்மியாக இருக்குது. இதனால் கிராமங்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், எஜுகேஷனில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாம் இம்ப்ரூவ் பண்ணலன்னா இது இப்படியே இருக்க போகுது. இது போய் ஜாதிக்கு போய் நீங்கள் போராட தேவையில்லை. பொருளாதாரத்து முன்னேற்றம் நடந்துச்சுன்னா அவனுக்கு ஜாதி எதே இருக்கட்டும், அவன் மதிக்க ஆரம்பிக்காங்க மக்கள். அவன் திறமை வளர்ந்துருச்சுன்னா அவன் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாதி சரிப்படுத்துங்கன்னு போதனை பண்ணி இது ஆகாது. இது சும்மா தேவையில்லாத முயற்சி. அதுக்கு பதிலாக நாம் அவருக்கு தேவையான வித்யாபியாசம், தேவையான பொருளாதாரத்து வாய்ப்பு உருவாக்கி நாம் கொடுத்தா அது தானாகவே சரியாயிடும். இந்த ஜாத்தியெல்லாம் அழைக்கிறது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜாதி இருந்தால் நல்லாயிருக்கும். என்னத்துக்குன்னா, இந்த ஜாதின்றது நாம் பாகுபாடாக பண்ணப்போ தான் இது பிரச்சனை. இல்லைன்னா இதுக்கு ஒரு அழகு இருக்குது. ஒரு ஜாதியில் ஒரு விதமாக சமைப்பாங்க, ஒரு ஜாதியில் ஒரு விதமான பழக்கம், ஒரு விதமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு விதமாக துணி போட்டுக்கிறாங்க, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த வித்தியாசங்கள் எல்லாமே அழிச்சு போட்டு எல்லாம் ஒன்றா பண்ணிட்டா நம்ம நாடு அமெரிக்கா மாதிரி மாடி எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே அப்படி இல்லை.
நாம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் சமையல் வேறு மாதிரி, துணிமணி வேறு மாதிரி, அவர் ஆச்சார விசாரம் வேறு மாதிரி, இப்படி இருக்குதா இல்லையா? இது அழகாக இருக்குதா இல்லையா? நாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் அழிக்கணும்னு தேவையில்லை, பாகுபாடு போகணும். பாகுபாடு போகணும்னு எல்லாருக்கும் பொருளாதாரத்தில் வித்யாபியாசத்தில் ஒரே அளவுக்கு நம்ம வாய்ப்பு உருவாக்குனா அந்த பாகுபாடு போயிடும். பாகுபாடு போய் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமா இல்லையா? அழகாக இருக்குமா இல்லையா? சமூகத்தில் இன்னொருத்தர் நம்ம தாழ்வமாக பார்க்கறதுனாலே ஒரு தனி மனிதனுக்கு அவன் மனத்துக்குள்ளே ஒரு தாழ்வமான ஒரு மனப்பாடு வந்திருக்கலாம். இந்த தாழ்வமான மனப்பாடு வச்சா அதுதான் நம்ம தாழ்வத்துக்கு காரணம். இன்னொருத்தருக்கு மேலே நாம் உயர்ந்த மனப்பான்மை வச்சுக்கணுமா? அப்படி இல்லை. நாம் எப்படி இப்போ இருக்கிறோம், இது இன்னொருத்தருக்கு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடாது. நான் இப்போ இங்கே உட்காந்தா எனக்குள்ளே எப்படி இருக்கிறேன், இதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றும் சம்மந்தம் இல்லை இல்லையா? இது என்னுடைய தன்மை. இந்த தன்மை உறுதிப்படுத்திக்கணும். இந்த தன்மை உறுதிப்படுத்தணுன்னா இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்க்காம என்னுடைய தன்மையை நான் உறுதிப்படுத்திக்கணும்னா ஆன்மீக சாதனை தேவை இருக்குது. அந்த சாதனை நாம் பிரத்தியொரு மனிதர் கூட வாழ்க்கையை கொண்டு வரணும். இது ஏதோ ஒரு ஆசிரமத்தில் ஒரு யோகா சென்டரில் நடத்துகிற விஷயம் இல்லை. பிரத்தியொரு மனிதனுக்குள்ளேயும் அவன் உள்ளத்தில் ஒரு ஆன்மீக வழி நாம் உருவாக்கணும். இதுக்கு ஏதோ ஒரு மதத்துக்கு சேர்ந்துக்கணும்னு தேவையில்லை, இல்லை ஏதோ ஒரு பங்குக்கு சேர்ந்துக்கணும்னு தேவையில்லை. எப்படி நீங்கள் பல்ல தேய்ச்சிக்கிறீங்க, எந்த ஜாதி இருந்தாலும் பல்ல தேய்க்கிறீங்களா இல்லை விட்டிங்களா? ரொம்ப உயர்ந்த ஜாத்தியை நீ பல்ல தேய்க்க விட்டுட்டிங்களா? எல்லாரும் பல்ல தேய்க்கிறாங்க தானே? இதே மாதிரி எல்லாருமே அவன் உள்ள சுத்த வச்சுக்கணுன்னா அதுக்கு தேவையான சாதனை வச்சுக்கணும். அந்த சாதனை இல்லாமல் நாம் சமூகத்தில் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சமூகம்ன்றது வெறும் ஒரு வார்த்தை. தனி மனிதன் தானே உறுதி, தனி மனிதன் தானே உண்மை. இப்போ நான் 10 பேர் ஒருத்தரும் நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோமோ அதுதானே சமூகம். சமூகம்னு தனி ஒன்று இருக்குதா? சமூகம்னு தனி ஒன்று இல்லை. இந்த தாழ்வ மனப்பான்மைன்றது முக்கியமாக நமக்கு இன்னொருத்தர் கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுனாலே வருது. இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளோ திறமை இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஏதோ ஒன்று பண்ணுற ஆள் உலகத்தில் எப்பவுமே இருப்பாங்களா இல்லையா? அப்படின்னா யார் சமநிலையாக இருக்க முடியாது. இப்படி போனால் ஒப்பிட்டு பார்த்தா எதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர் நமக்கு மேலே முன்னேற்றமாக இருக்கிறாங்களா? வித்யாபியாசத்துலேயோ பொருளாதாரத்துலேயோ வேறு ஏதோ திறமையிலையோ நமக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க இன்னொரு மனிதன் இருக்கிறாங்களா எல்லா விஷயத்தில்? அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து வாழ போகிறீங்கன்னா எப்பவுமே தாழ்வ மனப்பான்மையாக வரும் நமக்கு. நாம் இன்னொருத்தர் கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. நம்ம தன்மை எப்படி நான் முழுமையாக வளர்த்துறதுன்னு பார்க்கணுன்னா இதுக்கு மதம் தாண்டி இருக்கிற ஒரு ஆன்மீக சாதனை பிரத்தியொரு மனிதன் வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும். இந்த நோக்கத்தில் தான் நம்ம செயல். இப்போ நாம் எதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி முழுமையாக எனக்கு தமிழில் 33 வார்த்தை தான் இருக்குது என்கிட்ட. அப்படி இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை செய்வேன், வெளியே போக மாட்டேன். எதுக்குன்னா இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ஒரு கலாச்சாரமாக உருவாக்கணும். ஆன்மீகம்ன்றது ஒரு மதமாக போகக்கூடாது, ஒரு பயிற்சியாக போகக்கூடாது, ஏதோ ஒரு பங்காக போகக்கூடாது. ஒரு கலாச்சாரமாக எல்லார் வாழ்க்கையில் எப்படி நம்ம தாயை நமக்கு பல்ல தேக்க சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி நடக்கணும் அடுத்த தலைமுறையில். ஆன்மீகம்ன்றது அந்த அளவுக்கு நடக்கணும். அந்த செயல் நடக்கலைன்னா இந்த பிரச்சனை இது நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால இது வரல, இல்லை வித்யாபியாசம் இல்லாதனால வரல, இல்லை வேற ஏதோ ஜாத்தினாலே வரல. இது எங்கே போனாலும் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க, ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, எல்லா உலகில் பார்த்துருக்காங்க, அவருக்குள்ளே இதுதான் பிரச்சனை. அவருக்கு மேலே இன்னொருத்தர் யாரோ இருக்காங்க, அவர் பார்த்து ஒரு உள்ள தாழ்வ மனப்பான்மை. இது மனிதனுக்கு தேவையில்லாத. என்னதுக்குன்னா ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எப்படி உங்கள் மாதிரி. உங்கள் பேர் என்னப்பா? பிரிட்டோ. இதே மாதிரி இன்னொரு பிரிட்டோ எங்கே இருக்குதா உலகத்தில்? இல்லை, ஒன்று தான் இருக்குது. இது தனித்தன்மையானது. இது எது கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும்? எது தனித்தன்மையானதோ அது எது கூட என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பிரத்தியொரு உயிர் இங்கே இருக்கிறது தனித்தன்மையான தன்மை தானே. இது தனித்தன்மையான உயிர், இது பிரமாதமானது. எப்பவுமே இந்த உலகத்தில் இதே மாதிரி உயிர் இன்னொன்று வரல.
திருப்பி எப்பவுமே வராது, இப்போ தான் நடக்குது. இது போய் இன்னொரு உயிர் கூட ஒப்பிட்டு பார்த்து இது மேலா கீழான்னு பார்க்கறது அடிமுட்டாளத்தணும். நாம் இந்த உயிரை எந்த உயிர் கூடயும் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. இந்த உயிர் முழுமையான நிலைக்கு வளருது எப்படி, இது மட்டும் தான் நாம் பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்தா எல்லாமே கெட்டு போயிடும். என்னத்துக்குன்னா, மாமரம் தென்னை மரப்பாட்டு, ஐயோ அவர் அவ்வளோ உயரமாக போயிட்டாங்களே, நான் அப்படி ஆகலையே, நான் அப்படி ஆயிட்டாங்கன்னு மாமரம், மாம்பழம் வருமா நமக்கு? வருமா? அவர் இப்படி குச்சி ஆயிட்டாங்கன்னா? அப்படி ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. பிரத்தியொரு உயிருக்கு ஒரு அழகு இருக்குது, பிரத்தியொரு உயிருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம், அந்த அழகு மலருது எப்படி, மலர்த்துறது எப்படின்னு நாம் பார்த்துக்கணும். அதனால் ஒரு உயிர் இன்னொரு உயிர் கூட ஒப்பிட்டு பார்க்க தேவையே இல்லை. பிரத்தியொரு மனிதனு அவனுடைய தன்மை முழுமையாக வளர்றதுக்கு என்னான்னு பார்க்கணும். இதுக்கு ஆன்மீக சாதனை இல்லாமல் நடக்காது. ஆன்மீக சாதனை கோயிலுக்கு போகிறது இல்லை, ஆன்மீக சாதனை மேலே கீழே பார்த்து பிரார்த்தனை பண்ணுறது இல்லை. ஆன்மீக சாதனை என்ன, உள்நோக்கி போய் இந்த உயிருக்கு அடிப்படையானது என்ன தேவையோ அதை கவனிக்கிறது. இது நடக்கணும்னா ஆன்மீக பயிற்சி இல்லாமல் இது நடக்க முடியாது. ஆன்மீக பயிற்சின்னா கோயிலுக்கு போகிறது, மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, இது பற்றி இல்லை. அடிப்படையாக உள்நோக்கி போய் இந்த உயிர் வளர்ச்சிக்கு, இந்த உயிர் மலர்றதுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு கருவி உருவாக்குறதுக்கு ஆன்மீக சாதனை. இந்த உள்நோக்கி போய் இந்த கருவி உருவாக்குறதுக்கு ஆன்மீக பயிற்சின்னு சொல்கிறது. இந்த ஆன்மீக பயிற்சி எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ ஒரு பங்குக்கோ சேர்ந்திருக்க தேவை இல்லை. இந்த தன்மை நாம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த போராட்டம், நம்ம இருக்கிற நிலை நாம் எப்படி வளர்த்துக்கிறது என்ற நோக்கம் இல்லாமல் நமக்குள்ளே நாமே பிரச்சனை உருவாக்குற ஒரு தன்மை முழுமையாக நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியும். வெளியே எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, ஆனால் நாமே பிரச்சனை ஆயிட்டா இதுக்கு பதிலே கிடையாது. வெளியே இருக்கிற பிரச்சனைக்கு நாம் தீர்வு தேட முடியும். நாமே பிரச்சனை ஆயிட்டா இதுக்கு எங்கே இந்த தீர்வு தேடுறது, யார் தீர்வு தேடுறது? நாம் தீர்வாக இருக்கணும், நாம் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இது நாம் ஏதோ ஒரு மனப்பான்மை, தாழ்வாக இருந்தாலும் உயர்ந்தது இருந்தாலும் ரெண்டு பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. மனம்ன்றது ஒரு கருவி, அது உபயோகப்படுத்துறது எப்படி என்று மட்டும்தான் நாம் புரிஞ்சுக்கணும். மனம்ன்றது நமக்காக செயல்படணும். நமக்கு எதிராக அது செயல்பட்ட ஆரம்பித்தா நாம் மனம்ன்றது உபயோகப்படுத்துறது எப்படின்னு நமக்கு புரியல, அவ்வளோதானே. அடிப்படை புரியாமல் நாம் உயிர் நடத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இது மாற்றிக்கணுன்னா ஆன்மீக பயிற்சி நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக நாம் கொண்டு வரணும். டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ் இது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. சாதாரணமாக குடும்பத்திலே எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, இல்லைன்னா தொழில் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருந்தாலே மனுஷன் ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சி போயிடலாம். அது இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது, அது எப்படி சமாளிக்கிறது? டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் ஓவர் கம் பண்ண தேவையில்லை. முதல்ல அதை கம் பண்ணிக்கூடாது. கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணுறது எப்படி? நம்ம மனத்தில் எதே நடந்தாலும் இது நாம் உருவாக்குறதா இல்லை வெளியிலேருந்து நமக்கு உருவாக்கப்பட முடியுமா? நாமே உருவாக்குறது. நாம் எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாம் உருவாக்கணும்? தேவையா? நமக்கு வேணும்னு ஆசை இருக்குதா? நமக்கு ஆசை இல்லை, நமக்கு அந்த நோக்கம் இல்லை. நமக்கு எதிர்முறையாக எதுக்கு நம்ம மனம் உபயோகப்படுத்துகிறோம்? நமக்கு ஃபார்வர்டு கியர் எது, ரிவர்ஸ் கியர் எதுன்னு புரியல இப்போ, அவ்வளோதானே. இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம், போய் டெய்லி இடித்தா என்ன அர்த்தம்? நமக்கு ஓட்ட தெரியலன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு நாள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் எங்கேயோ ஏதோ இடிச்சிட்டோ கொண்டோம், பரவாயில்ல, அதுதான் ஆகிடும். ஏதோ ஒரு காரணத்தினாலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி வண்டி எடுத்தாலும் இடிச்சுக்கிறோன்னா நமக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு தானே அர்த்தம். இப்போ நமக்கு டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆகுது, டெய்லி டிப்ரெஷன் ஆகுது, என்ன அர்த்தம்? நமக்கு இந்த மனம் எப்படி நடத்துக்கிறதுன்ற அறிவே இல்லாமல் நாம் வாழ்க்கை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதானே அர்த்தம். ஆனால் அதில் இருக்கிறப்போ அவருக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க இப்போ இதெல்லாம் பேச முடியாது. அவருக்கு இதெல்லாம் பேசினா இன்னும் டிப்ரெஸ் ஆகிடுவாங்க.
அவருக்கு என்ன சொன்னாலும் டிப்ரெஷன் ஆகுது அந்த டைமில். பார்த்துருக்கீங்களா? யாரோ கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க, அவருக்கு நல்லது பண்ண போனாலும் அவர் டிப்ரெஸ் ஆகுறாங்க, கெட்டது பண்ண போனாலும் டிப்ரெஸ் ஆகுறாங்க. அவர் என்ன பண்ண போனாலும் அவர் எல்லாமே அவருடைய டிஸ்அட்வான்டேஜ்க்கு எடுக்கிறாங்க. அவருடைய அட்வான்டேஜ்க்கு எடுக்க மாட்டாங்க. அவருக்கு எது கையில் கொடுத்தாலும் அவர் எதிரியாக பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அற்புதமான மனம் கையில் கொடுத்தாலே எதிரியாக பண்ணிக்கிறவங்க வேறு என்ன கொடுத்தாலும் எதிரியாக பண்ணிக்க மாட்டாங்களா? இவர் என்ன கொடுத்தாலும் எதிரியாக பண்ணிக்குவாங்க. இவர் இது அவருடைய கண்ட்ரோல் தாண்டி, இஃப் யூஆர் கிளினிக்கலி டிப்ரெஸ்ட் அப்படின்னா அவருடைய கண்ட்ரோல் தாண்டி போயிடுச்சு. அவருக்கெல்லாம் போதனை கொடுத்து போகணும் பிரயோஜனம் இல்லை. மாத்திரை கொடுக்குற தேவை வந்துடும், இல்லை இதெல்லாம் பயிற்சி கொடுக்குற தேவை வந்துடும். மாத்திரை கொடுக்குற நேரத்துக்கு இல்லை வேறு ஏதோ ரொம்ப சிவியரான ட்ரீட்மெண்ட் நிலைக்கு இருந்தால் அது பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் என்ன, காலேஜுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு தெரியுது உங்களுக்கு, அங்கே போய் உட்கார தெரியுது, 4 மணி நேரம் இருக்க முடியும், கொஞ்சம் படிச்சுக்க முடியும், அவர் சொல்கிறது கேட்க முடியும். இந்த அளவுக்கு இருந்தே டிப்ரெஸ்டாக இருந்தால் உங்களுக்கு பயிற்சியிலேயே வெளியே கொண்டு வந்துடலாம், மாத்திரை எல்லாம் தேவையில்லை. ஆனால் எந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா எங்கேயும் போக முடியல, யார் சொன்னாலும் எதுவும் புரியல, வேறு ஏதோ நிலைக்கு போயிட்டீங்க, அப்படியே ஆயிடுச்சுன்னா கெமிக்கல் சப்போர்ட் வேணும், இல்லைன்னா வெளியே வர முடியாது. கஷ்டம், முடியாதுன்னு இல்லை, கஷ்டம், ரொம்ப பயிற்சி வேணும். அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் அவர் கூடயே உட்காரணும். இப்போ நாம் இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி மனநோயினால் இங்கே வந்தவங்க, அவருக்கு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வாழ்க்கை முழுக்கமாக நீங்கள் மருந்து எடுக்கணும், இல்லைன்னா ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஆள் நிறைய பேர் இங்கே வந்து மருந்தே விட்டாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப தீவிரமான பயிற்சி, ஒரு கமிட்மெண்ட்டோட அந்த பயிற்சி தொடர்ந்து செய்கிறதுனால மெதுவாக படிப்படியாக வெளியே வந்திருக்கிறாங்க. எந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போனாலும் மனிதன் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏதோ மருந்து தேவை இருந்தாலும் அதுக்கப்புறம் மருந்து தாண்டி அவனுடைய தன்மை சரிப்படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. இல்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது, கட்டாயமாக இருக்குது. ஆனால் அவனுடைய முயற்சி தேவை. அவனுடைய முயற்சி இல்லாமல் யார் வெளியிலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை உள்ளே இருக்குது, பிரச்சனை உருவாக்குற ஆள் உள்ளே இருக்கிறாங்க, பிரச்சனையே உள்ளே இருக்குது. வெளியிலேருந்து ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். உள்ளேருந்து பண்ணுற உறுதி வந்தால் தான் நாம் அது சரிப்படுத்த முடியும். இப்போ அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நியூ லைஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே லைஃப் தான், நியூ லைஃப்னு நினச்சக்கூடாது, இதுதான் ரொம்ப தப்பு. நியூ லைஃப்னு நினச்சா திருப்பி நியூ லைஃப்பில் அதே மிஸ்டேக்ஸ் பண்ணால் திருப்பி அதுக்கே போயிடுவீங்களே. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எதனால் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் வேணால் மறந்துட்டாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எதனால் பாதிப்பு நடந்தால் மறக்கக்கூடாது. டிப்ரெஷன்னா குழிக்குள்ளே போயிட்டீங்க, குழிக்குள்ளே விழுந்தீங்கன்னா, இப்போ இங்கே ரோட்டில் இங்கே போனீங்க, ஒரு குழியில் விழுந்துட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கே போகிறப்போ இங்கே குழி இருக்குது எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும் தானே. அதை பற்றி பயம் பதற்றம் வச்சுக்க தேவையில்லை, ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் தானே. நான் ஒரு தடவை குழிக்குள்ளே விழுந்திருக்கிறேன், திருப்பி விழுகக்கூடாதுன்ற ஞாபகம் வச்சுக்கணும் தானே மனிதன். நியூ லைஃப்னா மறந்துடுவாங்க, பழைய லைஃப் அப்படி வேண்டாம். அதே லைஃப் தான். ஒரு நாள் குழியில் இறங்கிட்டோம், இன்னொரு நாள் மேலே வந்திருக்கிறோம், திருப்பி குழியில் இறங்கக்கூடாது என்ற ஞாபகம் வச்சுக்கொண்டு தானே நாம். நியூ லைஃப் எல்லாம் வேண்டாம், பழைய லைஃப் தான். ஒரு தடவை குழியில் விழுகுது, ஒரு தடவை மேலே போகுது, இப்படி நடக்குது வாழ்க்கை. நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் கொஞ்சம் மேலேயே நடத்துக்கலாம். கவனமாக இல்லைன்னா குழிக்குள்ளே விழுகிற வாய்ப்பு எப்போவுமே இருக்குது. நிறைய பேர் நீங்கள் எல்லாமே டெம்பரரியாக டிப்ரெஷனில் போகிறீங்களா இல்லையா? அப்பப்போ போகிறீங்களா இல்லையா? ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையில்லாத நடந்துருச்சு, யாரை திட்டாங்க, வேறு ஏதோ நடந்துருச்சு, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஏதோ ஆகிடுச்சுன்னா டிப்ரெஷன் ஆகிடுதா இல்லையா? ஆனால் கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குது, ஒரு சினிமா பார்த்தா திருப்பி எல்லாம் மேலே போய்க்குது. அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. அவர் யாரோ போனாங்க, வெளியே வர முடியல அவருக்கு. அதனால நீங்கள் அப்பப்போ இப்படி குழிக்குள்ளே போகிறது ப்ராக்டிஸ் பண்ணியே இருந்தீங்கன்னா ஒரு நாள் போய் வெளியே வர முடியலன்னு என்ன பண்ணுறீங்க? ரொம்ப தூரம் நினைக்காதீங்க. பிட்வீன் sanity and insanity the line is very thin, very very thin. Most people don't understand how thin. மன நன்மைக்கு பைத்தியத்துக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான வித்தியாசம். இப்போ நல்லாவே இருக்கிறோம், பைத்தியத்துக்கு போகிறதுன்றது ரொம்ப தூரம் நினச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுப்பில்லாமல் நடத்துனீங்கன்னா அந்த பக்கம் போய் விழுந்துருவீங்க.
நிறைய தடவை இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் கோவப்படுறீங்க. கோவப்பட்டால் அந்த இந்த நன்மைக்கு பைத்தியத்துக்கு நடுவில் இருக்கிற லைனை ஓரளவு கிராஸ் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், கோவம் வந்தால் ஐ எம் மேட்னு சொல்கிறீங்க. எனக்கு பைத்தியம் தானே சொல்லிக்கிறீங்க. இந்த அப்பப்போ கிராஸ் பண்ணுறீங்க. இப்படி கிராஸ் பண்ணியே இருந்தால் ஒரு நாள் இப்படி கிராஸ் பண்ணி திரும்பி வராமல் ஆகிடும். இப்போ இது எப்படின்னா, வண்டி ஓட்டுறீங்க ரோடில், ஓடுறப்போ நடுவில் ஒரு லைன் போட்டிருக்காங்க. அது நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. சென்னையில் கவனிக்க மாட்டீங்க தானே? அப்படி இப்படி ஓட்டுறாங்க, லைன் தாண்டியே இருப்பாங்க. அப்படி இப்படி லைன் தாண்டுறால ஒன்று எதிரிலேருந்து வரவங்க போய் இடிக்க முடியும். இல்லை இப்படியே தாண்டே இருந்தால் ஒரு இடத்துல மீடியன் வந்துடுச்சு. இப்படி போனால் திருப்பி இந்த பக்கம் வர முடியல, அவ்வளோதான் பைத்தியம். உங்களுக்கு கோவம் வந்தப்போ, பொறாமை வந்தப்போ, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தப்போ எல்லாமே நீங்கள் லைன் தாண்டுறீங்க. ஆனால் வந்துடுவீங்க, ஒரு நாள் வர முடியலன்னா அதுக்கு பைத்தியம்னு சொல்லுவோம். அவ்வளோதானே? கோவம் வந்துருச்சு உங்களுக்கு, அதே நிலையில் நின்றுட்டீங்க, பைத்தியம் தானே? 2 நிமிஷம் கோவம் வந்தாலும் பைத்தியம் தானே? 2 நாள் வந்தால் மட்டும் பைத்தியமா? 2 நாள் வந்தால் டாக்டர்கிட்ட போக தேவை வந்துடும். 2 நிமிஷத்துக்குள்ளே திரும்பி வந்தீங்கன்னா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இருக்குது. டாக்டர்கிட்ட தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிற தேவை இருக்குதா இல்லையா? வாழ்க்கையில் ஒரு தடவை 2 நிமிஷம் பைத்தியம் பிடிச்சாலும் இது ட்ரீட் பண்ணிக்கணும்னு நோக்கம் வேண்டாமா? நமக்கு நோக்கம் வேண்டாமான்னு கேட்குறேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை 2 நிமிஷம் கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் எனக்கு ஒரே ஒரு தடவை தானே வந்ததுன்னு விட்டுடலாமா? விடக்கூடாது. 2 நிமிஷம் வந்தாலும் எதுக்கு இப்படி பைத்தியத்துக்கு போயிட்டேன் நான், இது சரிப்படுத்திக்கணும்ன்ற நோக்கம் மனிதனுக்கு வேணும் தானே? அப்போ தான் அவனுடைய மன நன்மை சரியாக வச்சுக்க முடியும். இல்லைன்னா எப்போ கிராஸ் பண்ணிடுவானோ. இது கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன, சூழ்நிலை தூண்டுதல் வேணும், அவ்வளோதானே? உங்களுக்கு சூழ்நிலை தூண்டுதல் வேணும். சூழ்நிலை தூண்டுதல்னால நீங்கள் பைத்தியமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில்? நீங்கள் சவாலான சூழ்நிலைக்குள்ளே போவே மாட்டீங்க. எல்லாம் சின்ன சின்ன சூழ்நிலைக்குள்ளேயே போவீங்க. சவால் எடுத்து ஒரு பெரிய சூழ்நிலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போவே மாட்டீங்க. அப்படி தானே? யூ வில் நேச்சுரலி அவாய்ட் ஆல் சேலஞ்சஸ் இன் லைஃப், இஸ்ன்ட் இட்? எதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் நமக்கு எதிர்முறையாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது. சூழ்நிலை எப்படியே இருந்தாலும் சரி, நான் சமநிலையை இருப்பேன்ற உறுதி நாம் மனத்தில், நம்ம உள்ளத்தில் நாம் உருவாக்குறதுக்கு தேவையான செய்யலைன்னா நாம் என்ன பண்ணுவோம்? நாம் பெரிய அளவுக்கு சூழ்நிலை எதுவும் எடுக்க மாட்டோம். நமக்கு சுலபமாக இருக்க சூழ்நிலையே எப்படியோ முடிச்சு போயிடலாம் வாழ்க்கை என்ற நோக்கமே நமக்கு இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையோடைய முழு பயன் நாம் உணரணுன்னா, ஒன்று மனநிலை எப்படி வச்சுக்கணுன்னா, வெளியே சூழ்நிலை எப்படியே இருந்தாலும் இது இப்படி தான் இருக்கும். இந்த நிலைக்காக நாம் செய்யலைன்னா நீங்கள் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் எடுத்தாலும், எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும், என்ன பண்ணாலும் நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கை உணர மாட்டீங்க. ஏன்னா அதுக்குன்னா எப்பவுமே பயத்தில் தான் வாழ்வீங்க. என்ன ஆகிடுமோ. சூழ்நிலை நம்ம வாழ்க்கை அனுபவம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. சூழ்நிலை நம்ம வாழ்க்கை சூழ்நிலை மட்டும்தான் மாற்ற முடியும், அவ்வளோதானே? சூழ்நிலை நம்ம உள்ள மாற்றணுமா, இல்லை நம்ம உள்ள சூழ்நிலை உருவாக்கணுமா? எப்படி? சூழ்நிலைனால நம்ம உள்ள உருவாக்கப்படக்கூடாது, நம்ம உள்ளத்தினாலே சூழ்நிலை உருவாக்கப்படணும்.